हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे। गोपिका जीवनस्मरणं श्रीमान् वेंकटनाथार्यः कवितार्किककेसरी वेदांत आचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। श्रीवासरङ्गपरकालमणित्रयाप्तलक्ष्मात्मरक्षणदिग्विगाहमान्तम् आचार्यभक्तिपरिपूतमनर्गशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। प्रह्लादनारदपराशरपुण्डरीकव्यासाम्बरीशशुकशौनकभीष्मदाभ्यां रुक्माङ्गदार्जुनवसिष्ठविभीषणादीन् पुण्यानिमान् परमभागवतान् स्मरामि। ध्येयं सदा परिभवग्नमभीष्टदोहं तीर्थास्पदं शिवविरिञ्चिनुतं शरण्यं भृत्यार्तिहं प्रणतपालभवाब्धिपोतं वन्दे महापुरुषते चरणारविन्दम्। त्यक्त्वा सुदुस्त्यज सुरेप्सितराज्यलक्ष्मीं धर्मिष्ठ आर्यवचसा यदगात् अरण्यम्। मायामृगं दैतयेप्सितमन्वधावत् वन्दे महापुरुषते चरणारविन्दम्। श्यामं हिरण्यपरिधिं वनमाल्यपरुहधातुप्रवालनटवेशमनुव्रतांसे विन्यस्तहस्तमितरेण धुनानमब्जं कर्णोत्पलालककपोलमुखाब्जहासम्। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। गोपिका जीवनस्मरणं श्रीमद् भागवतத்தில் 9வது ஸ்கந்தத்தில் ராஜவம்சானுகீர்த்தனம் அப்படின்னு புராணத்தினுடைய லட்சணங்கள், அந்த லட்சணத்தில் ராஜவம்சத்தை வர்ணிக்கிறது என்கின்ற ஒரு லட்சணம் இந்த 9வது ஸ்கந்தத்தில் சொல்லிட்டு வரார். ராஜாக்களை பற்றி வர்ணிக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற ராஜாவை வச்சுட்டு நாம் பேசக்கூடாது. பொதுவாக ராஜா அப்படின்னு சொன்னாலே சிற்றரசர்களெல்லாம் ஒரு முக்கியமான ராஜாவாக சொல்கிறத விட சிற்றரசர்களுக்கெல்லாம் மேலே இருக்கக்கூடிய பேரரசர்கள் இருக்காளே அவ தான் மகாராஜான்னு பேர். அப்படி இருக்கிற மகாராஜா தெய்வ பக்தியோடு இருக்கார். இப்போ இருக்கக்கூடிய சிற்றரசர்களுக்கு அந்த அளவுக்கு பக்தி கிடையாது. சரி, அப்போ என்னத்துக்கு ராஜாக்களை பற்றி வர்ணிக்கணும் என்று கேட்டால், எந்த ராஜா ராஜ்ய பாரத்தையும் தாங்கிண்டு பகவானிடத்தில் பக்தியோட சாதுக்களிடத்தில் மரியாதையோடு இருந்தார் அப்படின்னு அந்த ராஜாக்களுடைய பெருமையை அவருடைய பக்தியை எடுத்து காட்டுறதுக்காக தான் ராஜவம்சானுகீர்த்தனம் அப்படின்னு. அதில் தான் அம்பரீஷனுடைய சரித்திரம் நேற்றைக்கு சிரவணம் எல்லாரும் பண்ணியிருப்பீர்கள். நவமஸ்கந்தம் 9வது ஸ்கந்தத்தை சூரிய வம்சம், சோமவம்சம், சந்திரவம்சம்னு ரெண்டாக பிரிக்கிறார். சூரிய வம்சத்தில் வந்த ராஜாக்கள்லேருந்து இக்ஷ்வாகு ராஜாலேருந்து ஆரம்பித்து அதில் தான் ஹரிஷ்சந்திரனுடைய சரித்திரம், நாபாகனுடைய சரித்திரம், அம்பரீஷனுடைய சரித்திரம்,
ரந்தி தேவனுடைய சரித்திரம் என்றெல்லாம் சொல்லி அதில் தசரதனுடைய சரித்திரத்தை சொல்லி தசரதனுடைய புத்திரனான ஸ்ரீராமருடைய கதையையும் இங்கே 9வது ஸ்கந்தத்தில் 2 அத்தியாயத்தில் ராமாயணம் முழுக்க சொல்கிறார் சுகபிரம்ம முனிவர். ராமாயணத்தை சுருக்கமாக சொல்லிட்டார். சுருக்கமான சுருக்கி சொல்லிட்டார்னு அர்த்தம் இல்லை. எதெல்லாம் சொல்லணுமோ அதை முழுக்க 2 அத்தியாயத்திலே சொல்லிவிடுறார். ஏன்னா வால்மீகி பகவான் ஏற்கனவே 24,000 ஸ்லோகம் எழுதியிருக்கார். நாம் மறுபடியும் ஒரு 24,000 ஸ்லோகம் எழுத வேண்டாம் அப்படின்னு சுருக்கமாக சொல்கிறார். அதுலேயும் ஏகஸ்லோகி ராமாயணம்னு ஒரே ஸ்லோகத்தில் ராமாயணத்தை சொல்கிறார். பாகவதத்தில் ராமரை பற்றி குருவர்த்தே த்யக்தராஜ்யா வெச்சரதனுவனம் பத்மபத்யாம் பிரியாயாக பாணிஸ்பர்ஷாக்ஷமாபியாம் மிருஜிதபதருஜோ யோஹரீந்திரானுஜாபியாம் வைரூப்யாச்சூர்பனக்யா பிரிய விரகருஜ ஆரோபித ப்ரூவிஜృంభத்ரஸ்தாப்தி பத்தசேதுः கலதவதகனः கௌசலேந்திரோ வதான்னः. ஏகஸ்லோகி ராமாயணம்னு ஒரு ஸ்லோகத்தில் அதில் சொல்லும் பொழுதே குருவர்த்தே தியக்தராஜ்யா என்று ஆரம்பிக்கிறார். ராஜ்யத்தை தியாகம் பண்ணிட்டு போன ராமன் அப்படின்னு. தியாகம்தான் ராமாயணத்திலேயே ரொம்ப விசேஷமாக பேசப்படுறது. தர்மபுத்திரர் கூட ராஜ்யத்தை தியாகம் பண்ணினார், காட்டுக்கு போனார். 12 வருஷம் வனவாசம். நலச்சக்கரவர்த்தி கூட ராஜ்யத்தை இழந்துதான் காட்டுக்கு போனார். ஆனால் நலச்சக்கரவர்த்தி சரித்திரத்தில் நலன்தான் கதாநாயகன். மகாபாரதத்தில் பஞ்சபாண்டவர்களில் தர்மபுத்திரர் தான் கதாநாயகன். ராமாயணத்தில் ராமர் கதாநாயகன். ஆனால் இவ 3 பேரில் ராமருடைய தியாகம் தான் வசத்தியா இருக்கு. ஏன் அப்படின்னா தர்மபுத்திரரோ நலச்சக்கரவர்த்தியோ தர்மத்துக்காக ராஜ்யத்தை தியாகம் பண்ணல, சூதாட்டத்தில் ராஜ்யத்தை இழந்தார். ஆனால் ஸ்ரீராமர் ராஜ்யத்தை தர்மத்துக்காக இழந்தார். என்ன தர்மம் அப்படின்னா, நாளைக்கு உனக்கு புஷ்ய நட்சத்திரம் பட்டம் கட்ட போறேன்னு தசரதர் உட்கார வைக்க போறார். ஆனால் அன்றைக்கு சாயங்காலமே கைகேயி வரம் வாங்கிடுறார். அந்த வரத்தை ராமர்கிட்டயே சொல்றார். ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள நீ போய் தாழரும் சடைகள் தாங்கி தாங்களும் தவம் மேற்கொண்டு கூடி வெண்கானம் நல்லீர் புண்ணிய புனல்களாடி 7 ஆண்டில் வா என்று எம்பினன் அரசன் என்றாள். காட்டுக்கு போகணும் பாணி, நீ ராஜ்யம் இல்லப்பா, உனக்கு வனவாசம். வனவாசம் பிராப்தமானதும் ராமருடைய முகம் எப்படி இருந்ததுன்னு, ஏறி இப்போ சிம்மாசனத்தில் உட்கார வேண்டிய நேரத்தில் உனக்கு இப்போ சிம்மாசனம் இல்லை வனவாசம்னா, அப்போ ராமருடைய முகம் பிரசன்னமாக இருந்ததுன்னு. பிரசன்னம்னா அதுக்கு ஒரு உதாரணம் தரணுமோன்னு கம்பராமாயணத்தில் கம்பன் சொல்றார், அன்றளர்ந்த தாமரையையும் வென்றதம்மா அப்படின்னு. ராமருடைய முகம் எப்பொழுதும் எப்படி இருக்கும்னா தாமரை போன்ற முகம். தாமரை போன்ற முகம், தாமரை போன்ற முகம்னு சொல்லி இப்ப சொல்றார் வாடாத தாமரை அப்படின்ட்டு. வாடாத தாமரை எங்கேயாவது உண்டா? நல்ல மலர்ந்த தாமரையை ஒரு ஃபோட்டோ எடுத்து பிரிண்ட் அவுட் பண்ணி வச்சுட்டோம்னா அது வாடவே வாடாது இல்லையா? அது மாதிரி இருந்துதான் ராமருடைய முகம். கொஞ்சம் கூட கவலை இல்லையா. தனக்கு ராஜ்யம்னும் பொழுது கூட ஏற்பட்ட கவலை லக்ஷ்மணனை பார்த்து சொல்றார். லக்ஷ்மணன் வந்து சொல்றான், அண்ணா உனக்கு பட்டாபிஷேகமாமே அப்படின்னா. உடனே ராமர் என்ன சொல்றார், சௌமித்ரே புங்ஸ்வபோகாம் ஸ்வம் இஷ்டான் ராஜ்ய பலானி ச ஜீவிதம் சாபி ராஜ்யம் ச த்வதர்த்தம் அபிகாமயே
லக்ஷ்மணா, நான் வெறும் பேருக்கு தான்பா பட்டம் கட்டிக்க போகிறேன். நான் எந்த ராஜ்யத்துக்கு போக போகிறேனோ அந்த ராஜ்யத்தினுடைய உரிமை எல்லாம் உனக்கு தான் அப்படிங்கிற. அப்புறம் சொல்கிறார் கௌசல்யா அம்மா கிட்ட வந்து, பரதன் இருக்கும் பொழுது எனக்கு மட்டும் இப்போ என்ன அவசரம் பட்டத்துக்கு? பரதன் இங்கே இல்லையே, இப்போ அவனும் வந்துடட்டும். பரதன், சத்ருகுணன், லக்ஷ்மணன், ராமன் 4 பேருக்கு சேர்ந்து பட்டம் கட்டலாமே அப்படிங்கிற. சரி, இப்போ கைகேயி அனுப்பினதும் ராமர் என்ன சொல்லிட்டு போறார்? மன்னவன் பணி என்றாலும் நுண்பணி மறுப்பனோ என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ. அப்பா சொன்னாதான் கேட்பேன் இல்லம்மா, கைகேயி அம்மா நீ சொன்னாலும் கேட்பேன், விடையும் கொண்டேன்னு கிளம்பிட்டான். அப்படி ராமர் கவலைப்படவே இல்லை, கிளம்பிட்டார். பாராளும் படரு செல்வம் பரத நம்பிக்கே அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டார். அப்போ அந்த தியாகம் தான் வசத்தியார். அதனால தான் சுகபிரம்ம முனிவர் ஆரம்பிக்கும் பொழுதே குருவர்த்தே தியக்த ராஜ்யா, ராஜ்யத்தை தியாகம் பண்ணிட்டு போனலாம். தியாகராஜ சுவாமிகள் ஒரு மகாத்மா இருந்தார். அந்த தியாகராஜ சுவாமிகள் ஒரு அவருடைய எல்லா கீர்த்தனத்திலையும் நீங்க பார்த்தேன்னா தியாகராஜனுத கடைசியில் வரும், பாட்டு கடைசியில் தியாகராஜனுத தியாகராஜ வினுத அப்படின்னு. நாம் என்ன நினைப்போம், இது தியாகராஜ சுவாமிகளுடைய கீர்த்தனை, அதனால அந்த பாட்டை நாம் எழுதினோம்னா தியாகராஜருடைய ஞாபகம் அவர் பாட்டுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தானே. தியாகராஜ சுவாமிகளை போய் கேட்டால் அவர் சொல்கிறார், ஏன் உங்கள் பேரை போட்டுக்கிறீர்கள் எல்லா பாட்டுலேயும், உங்கள் பாட்டுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவா அப்படின்னு கேட்டால் தியாகராஜ சுவாமிகள் சொல்கிறார், ராஜ்யத்தை தியாகம் பண்ணிட்டு போன ராமனுக்கு தியாகராஜன் பெயர், அந்த பேரை நான் பாட்டில் எழுதினா எல்லாருக்கும் ராமருடைய தியானம் வரும் அப்படின்னு. அதனால் குருவர்த்தே தியக்த ராஜ்யா அப்படின்னு ராஜ்யத்தை தியாகம் பண்ணிட்டு போனார். பட்டாபிஷேகத்துக்கு முன்னாடி பணம் சேர்க்கணும் கஜானால. அப்போ அந்த பணம் சேர்க்கணும்னா ராமருக்கு இல்லாத பணமா, ஐஸ்வர்யத்தினுடைய எல்லையில் இருக்கக்கூடியவன். அப்போ பெருமாளுக்கு ராமருக்கு இல்லாத ஐஸ்வர்யமானா அவர் சேர்க்க வேண்டிய ஐஸ்வர்யமே எதுனா பரதங்கிற ஒரு ரத்னத்தை சேர்க்கணுமா, சத்ருக்னங்கிற ஒரு ரத்னம் இருக்கணுமா தன் பட்டாபிஷேக சமயத்தில். அதுக்கப்புறம் சொல்கிறார், சுக்ரீவன்கிற ஒரு மகாத்மா ஒரு ரத்னம், விபீஷணன்ற ஒரு ரத்னம், இவாளெல்லாம் சேகரிச்சுட்டு வரணும் பட்டாபிஷேகத்துக்கு. அதையும் தாண்டி சொல்கிறார், எல்லாரையும் விட உயர்ந்ததான ரத்னம் ராமாயண மகாமாலா ரத்னம் வந்தே அனிலாத்மஜம்னு சொல்லக்கூடிய ஹனுமான்கிற ரத்னம் இல்லாமல் எனக்கு ஒரு பட்டாபிஷேகமா அப்படின்னு ராஜ்யத்தை தியாகம் பண்ணிட்டு போகிறார் என்று அந்த ராமருடைய சரித்திரத்தை சுகபிரம்ம முனிவர் சொல்லும் பொழுதே கண்கள்லேருந்து தண்ணீர் வருது, கண்ணீராக வருது, அழுதுண்டே சொல்கிற. கிருஷ்ண லீலைகளெல்லாம் சிரிச்சுண்டே சொல்கிற சுகர் ராமாயணத்தை அழுதுண்டே சொல்கிற. காரணம் அவ்வளோ உருக்கமாக இருக்கு. ராமரை பற்றி எழுதினார் வால்மீகி பகவான். ராமர் வாழ்ந்த காலம் அப்படிங்கிறது தான் ராமாயணம்னு பெயர். ராமர் வாழ்ந்த காலம் 11,000 சொச்ச வருஷம். தசவருஷ சகசிராணி தசவருஷ சதானிச்ச வத்ஸ்யாமி மானுஷே லோகே பாலயன் பிருத்திவீமிமான்னு. 11,000 சொச்ச வருஷம் ராமர் பூமியில் அரசாட்சி பண்ணினார். வால்மீகி பகவான் ராமாயணம் எழுதினார், ராமருடைய வாழ்க்கை வரலாறு. எவ்வளோ வருஷ காலத்தை 24,000 ஸ்லோகமாக வால்மீகி எழுதினார் அப்படின்னு கேட்டால், ராமர் ஒரு 10,000 வருஷம் எப்படி வாழ்ந்தார் என்கின்றத 24,000 ஸ்லோகமாக எழுதினாரா அப்படின்னு கேட்டால் இல்லையா. சரி, ஒரு 5,000 வருஷம் ராமர் எப்படி வாழ்ந்தாருங்கிறத 24,000 ஸ்லோகமாக எழுதியிருக்காரா வால்மீகி பகவானா, அதுவும் இல்லையா. சரி, ஒரு 1000 வருஷமாவது ராமர் எப்படி வாழ்ந்தார் என்கின்றதையாவது வால்மீகி பகவான் ராமருடைய சரித்திரம்னு எழுதியிருக்காரான்னு பார்த்தா அதுவும் இல்லையா.
சரி, ஒரு 500 வருஷம் ராமர் எப்படி வாழ்ந்தார், எப்படி உட்கார்ந்தார், எப்படி பேசினார், என்ன பேசினார் என்கின்றத ராமாயணமாக எழுதியிருக்காரா என்று கேட்டால் அதுவும் இல்லையா. சரி, ஒரு 100 வருஷமாவது ராமருடைய வாழ்க்கை வரலாறு என்கின்றதை தான் 24,000 ஸ்லோகமாக எழுதியிருக்கார் என்று கேட்டால் அதுவும் இல்லையா. சரி, ஒரு 50 வருஷமாவது ராமரை பற்றி வாழ்க்கை வரலாறுன்னு 24,000 ஸ்லோகமாக எழுதியிருக்காரா என்று கேட்டால் அதுவும் இல்லையா. அப்போ எவ்வளோ வருஷ வாழ்க்கையை இங்கே ராமாயணம்னு 24,000 ஸ்லோகம் எழுதியிருக்கார் வால்மீகி பகவான் என்று கேட்டால், ராமர் வனவாசம் போன 14 வருஷ வாழ்க்கையை 24,000 ஸ்லோகம் எழுதிட்டார். ஒரு 14 வருஷ வாழ்க்கை வரலாறுக்கே 24,000 ஸ்லோகம்னா 11,000 வருஷத்துக்கு எவ்வளோ எழுத வேண்டியிருக்கும். அதனால் 100 கோடி பிரவிஸ்தரம், 100 கோடி எழுதிட்டார். அதில் நமக்கு கிடைச்சிருக்கிறது 24,000 ஸ்லோகம்தான். அதனால் அந்த 24,000 ஸ்லோகம் எதுனா வனவாசம் போன விஷயம்தான். ஏன்னா அது தியாகத்தினுடைய எல்லையில் இருக்கு. அதனால் குருவர்த்தே தெக்தராஜ்யா வெச்சரது அனுபவம்னு ஒவ்வொரு காட்டிலேருந்து இன்னொரு காட்டுக்கு, ஒரு காட்டிலேருந்து இன்னொரு காட்டுக்கு போய் வனவாசத்தை பூர்த்தி பண்ணி ராவண வத பரியந்தம் பண்ணி சுக்ரீவனுக்காக வாலிய வதம் பண்ணி இதெல்லாம் ராமாயணத்தில் நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னாலும் தர்மம் தான். ராமர் மறைஞ்சிருந்து வாலியை அடித்தார் அப்படிங்கிறது இப்பெல்லாம் ஒரு பெரிய வாதமாக போயிடுது. இதுக்கு பேர் வாதம் இல்லை, குதர்க்கவாதம்னு பேர். ஏன்னா வாலிய ராமர் மறைஞ்சிருந்து அடித்தார் அப்படின்னு சொன்னால், எப்போதுமே மிருகங்களை காட்டில் வேட்டையாடக்கூடியவா எப்படி அடிப்பா? நேராக எந்த மிருகத்தையும் போய் அடிக்க மாட்டான், மறைஞ்சு தான் அடிப்பா. அப்போ ஒரு மிருகத்தை மறைஞ்சிருந்து அடித்தா ராமர்னா, மறைஞ்சிருந்து அடிக்கிறதுங்கிறது தர்மம் இல்லை. வாலி மிருகம் கிடையாது, அவன் மனுஷன் அப்படின்னு யாராவது சொன்னால், மனுஷன்னு சொன்னால் மிருகங்களுக்குத்தான் எந்த மிருகத்தோடவானா இனப்பெருக்கம் பண்ண சேரலாம். மனுஷனுக்கு அந்த தர்மம் கிடையாது. அப்போ மனுஷனாக இருந்தால் வாலி சுக்ரீவனுடைய மனைவியை எப்படி அவன் தான் இழுத்து வச்சுட்டு சுக்ரீவனை துரத்திட்டான். அப்போ அவனுக்கு மிருகமான புத்தி அவனுக்கு இருந்தது. அப்போ மிருகமான புத்தி இருக்கிறதுனால அவனை ராமர் அடித்தார். மறைஞ்சிருந்து அடித்ததுக்கு இது ஒன்று தான் காரணம், அவன் மிருகங்கிறதுனால. இப்போ நாயை கல்லெடுத்து அடித்தோம்னா நாய் என்னை ஏன் அடித்த அப்படின்னு நான் கேட்கும். யார்கிட்டயாவது போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவான்? கிடையாது. அப்போ மிருகன்னா அந்த அடியை வாங்கிட்டு போயிடும். அதுக்கு அது தெரியவே தெரியாது. அது தெரியறது அப்படின்னு சொன்னால் தர்மா அதர்ம விவஸ்தை இவனுக்கு தெரியணும். அப்போ தர்மா அதர்ம விவஸ்தை தெரிஞ்சிருந்தா சுக்ரீவனுடைய மனைவி இவன் தன் பக்கத்தில் வச்சுருக்கவே மாட்டான். அப்போ அது அதர்மம். அந்த அதர்மத்துக்கு மரணம்தான் தண்டனை அப்படின்னு ராமர் கொடுத்தார். இப்போ இதெல்லாம் இன்னைக்கு விவாதம் பண்ணுறா. ஏன் விவாதம் பண்ணுறா அப்படின்னு கேட்டால், அவாவா தன் இனத்துக்கு தானே பேசுவா. ஒரு குரங்கு இன்னொரு குரங்குக்கு தான் பேசும். ஒரு மனுஷன் இன்னொரு குரங்குக்காக பேச மாட்டான். ஒரு குரங்கு மனுஷனுக்காகவும் பேச முடியாது. இப்போ ஏன் இவன் பேசுகிறான்னா, இவனும் குரங்கு, இன்னொன்று இவன் புத்தியும் வாலி மாதிரியே இன்னொருத்தனுடைய மனைவியை எப்படி அபகரிக்கிறதுங்கிற புத்தியிலேயே இவனுடைய புத்தி போயின்னு இருக்கிறதுனால இவனுக்கு இது நியாயமாக தெரியும். ஏன் நியாயமாக தெரியறது இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய தர்மம் ஏன் வசத்தியாக இருக்குன்னா, நம்முடைய தர்மத்தில் பிறஸ்திரிய மாத்ரா சொஸ்திரா துஹித்ராவா நான் விவிக்தாசனோபவே என்னெல்லாம் சொல்கிறது சாஸ்திரம் சொல்கிறது. உன்னுடைய வயசுக்கு வளர்ந்த பெண் உன் தோலை தாண்டி வளர்ந்துட்டா அவள் பக்கத்திலேயே கூட உட்காராதன்னு சாஸ்திரம் சொல்கிறது. எல்லா ஸ்திரீகளையும் பரஸ்திரீ எல்லாரையுமே அம்மாவா பாரு, அக்காவா நம்ம சாஸ்திரம் சொல்கிறது. இவங்களுக்கு அதுதான் பிடிக்க மாட்டேங்க. அது பிடிக்காதனால என்ன பண்ணுறா, நம்முடைய தர்மத்தை கெடுக்கணும்னு பார்ப்போம். ஏன்னா அது குரங்கு புத்தி. அந்த புத்தி இருக்கிறவாளோட நாம தான் தெரிஞ்சுக்கணும் இது தப்புன்னு. நம்மளே பேசக்கூடாது. நம்மளே வாலிய ராமர் மறைஞ்சிடுச்ச தப்பு இல்லையா அப்படிங்கிறான்.
இதில் இவ்வளோ சூக்ஷ்மங்கள் இருக்கு. அதனால் இந்த மாதிரி சில விசாரங்கள்லாம் நம்ம சாஸ்திரத்தில் கிடையவே கிடையாது. இப்போ வால்மீகி நினச்சிருந்தா ராமர் வாலியை மறைஞ்சிருந்து அடித்த கட்டத்தையே கட் பண்ணி வேற ஏதாவது எழுதிருக்கலாம். அவர் எதுக்கு எழுதினார்? ஏன்னா அதில் தர்மம் இருக்குன்னு அவளுக்கு தெரியும். அதை உத்தமமாக படிக்கிறவனுக்கு புரியும். அசத்துகளுக்கு எதையும் நிரூபணம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம சாஸ்திரத்தில் யார் பக்தியோடு இருக்கானோ அவனுக்குத்தான் ராமாயணம், மகாபாரதம், பாகவதமே தவிர அசத்துகளுக்காக இல்லை. அதே போல் சீத்தை ராவணனை எரிக்கவே இல்லை, ஏன்னா அவள்கிட்ட கற்பே இல்லைன்னா. அதே தமயந்தி எரிச்சிட்டா, அவள்கிட்ட கற்பு இருந்ததுன்னா. எரிக்கிறது தான் விஷயம் அப்படின்னா சீதை என்னைக்கும் எரிச்சிருப்பாள். ஏன்னா ஒரு புல்லை அப்படி போட்டுட்டு சொல்கிறா, திருணமந்த ரத கிருத்வா பிரத்யுவாச்ச சுச்சிஸ்மிதான். இந்த புல்லை தாண்டி நீ பாடுற பயல. ராமர் பிரம்மாஸ்திரம் போட்டார் புல்லை பிடுங்கி காக்காசுரன் மேலே. இப்போ நான் உன் மேலே போட்டிருக்கேன் ஜாக்கிரதைங்கிறான். இப்போ அவ்வளவு சக்தி உண்டு சீத்தை. பின்ன ஏன் சீத்தை அவனை எரிக்கலைன்னா அவனுக்கு புத்திமதி சொல்கிறா. இக சந்தோ நவாசந்தி சதோவா நானு வர்த்தசே ததாஹி விபரீதாதே புத்திராச்சாரவர்ஜி. உனக்கு ஆச்சார விசாரங்கள்லாம் தெரியாதடா. உன்னுடைய நாட்டில் யாரும் உனக்கு புத்திமதியே சொல்ல மாட்டாளான்னு தைரியமாக பேசுகிறா சீதை. ஏன்னா அவனுக்கு முதல்ல உபதேசம் பண்ணணும். இந்த மாதிரிலாம் பண்ணுறது தப்பு, இப்படி தூக்கின்னு வந்திருக்கிறது தப்பு, பரவாயில்ல ராமர் உன்னை மன்னிச்சுடுவார், கொண்டு போய் என்னை விட்டுடு அப்படிலாம் எவ்வளவோ சொல்லி பார்க்குறா. அப்பயும் அவன் கேட்கலை. அப்புறம்தான் அவனுக்கு சிக்ஷையே நடக்கிற. இப்போ இது மாதிரியெல்லாம் சீத்தை தண்டிக்கலைங்கிறதுனால அவளுக்கு சக்தி இல்லைன்னோ, தமயந்தி தண்டிச்சுட்டாங்கிறதுனால சக்தி உள்ளவள்னோ அப்படிலாம் கிடையாது. அதனால் இதெல்லாம் அவாவா நம்முடைய எப்போ ராமரே அவதாரம் கிடையாது, ராமரே ஒருத்தர் கிடையாதுன்னு சொல்கிறானோ அவன் இந்த மாதிரி விசாரத்தை எதுக்கு முதல்ல எடுக்கணும்? உனக்கு தான் ராமரே இல்லையே, அப்புறம் எதுக்கு இந்த விசாரம்? ராமர் மறைஞ்சு அடித்தானே, நேராக போய் அடித்தா உனக்கு என்ன? அதனால் ராமரே இல்லைங்கிற வாழ்க்கை இது தேவையே கிடையாது. ராமர் இருக்குன்னு ஒத்துக்கிறவன் இந்த விசாரமே பண்ண மாட்டான். ஏன்னா எது நடந்தாலும் ராமாயணத்தில் தர்மம் தான், மகாபாரதத்தில் எல்லாமே தர்மம் தான். அந்த தர்மத்தில் திரௌபதி 5 பேரை கல்யாணம் பண்ணிண்டா அப்படின்னா இன்னைக்கு ஆளுக்கு 5 பேரை கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கிளம்பிடலாமான்னா கிளம்பலாம். ஆனால் திரௌபதி 5 பேரை கல்யாணம் பண்ணிண்டான்னு வியாசர் மறைச்சி எழுத எவ்வளோ நேரம் ஆகும்? ஏன் அவர் தெளிவாக அதை எழுதுறார் அப்படின்னா, நீ அந்த 5 பேரை கல்யாணம் பண்ணிட்டாங்கிறத மட்டும் இந்த நாஸ்திகவாதிகள் எடுத்துக்கிறார். ஆனால் அதுக்கு முன்னாடி பின்னாடி என்ன இருக்குங்கிறத ஒத்துக்கிறதே இல்லை. ஏன் ஒத்துக்கிறது இல்லைன்னா, ஏன்னா அது அவளுடைய கான்செப்டே கிடையாது. ஏன்னா அவளுக்கு 5 பேர் இல்லை, 500 பேரை கல்யாணம் பண்ணிக்கணும், 5000 பேரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவளுக்கு. அப்போ அவள் எப்படி இதை ஒத்துப்பா? இப்போ திரௌபதியே 5 பேரை கல்யாணம் பண்ணிண்டா, எப்படி வாழ்க்கையை நடத்தினா, அர்ஜுனன்ட்ட எப்படி இருந்தா, பீமன்ட்ட எப்படி இருந்தா, தர்மபுத்திரரோட எப்படி வாழ்ந்தா, நகுல சகாதேவனோட எப்படி வாழ்ந்தா என்கின்ற விஷயத்தையும் வியாசர் சொல்லியிருக்கார். தர்மபுத்திரரோட வாழ்க்கை 1 வருஷம் வாழறா. அந்த 1 வருஷத்துல பீமனோ அர்ஜுனனோ நகுலனோ சகாதேவனோ உள்ள என்டரே ஆகக்கூடாது. அந்த புறத்தில் தப்பித்தவறி மறந்து போய் என்டர் ஆனாலும் 12 வருஷம் வனவாசம் போகணுன்னு அவளுக்குள்ள ஒரு நியதி. சரி, 1 வருஷம் தர்மபுத்திரரோட இருந்த திரௌபதி அடுத்த வருஷம் பீமன்ட்ட போகிறதுக்கு முன்னாடி அக்னியை மூட்டி அதில் தான் இறங்கி தன்னை பரிசுத்தம் பண்ணிட்டு அடுத்தது பீமன்ட்ட போகிறான். அதே மாதிரி பீமன்ட்ட 1 வருஷம் இருந்து மறுபடியும் நெருப்பை மூட்டி அந்த நெருப்பில் திரௌபதி இறங்கி தன்னை பரிசுத்தம் பண்ணிட்டு அர்ஜுனன்ட்ட போகிறான். நம்மளால் அப்படி நெருப்பில் இறங்க முடிஞ்சா 5 கல்யாணம் இல்லை 500 கல்யாணம் கூட பண்ணிக்கலாம். அந்த மாதிரி யாரால முடியும்? அப்போ இதெல்லாம் நமக்கு புரியாது தர்மங்கள். அப்போ இந்த மாதிரி தர்மங்களைத்தான் சொல்றதுக்காக தான் ராமாயணம், மகாபாரதம், பாகவதம் என்கின்றதெல்லாம் வந்தது. அதில் ராமருடைய சரித்திரத்தை சுகபிரம்ம முனிவர் கண்ணீர் விட்டுண்டு தான் சொல்றார் அப்படின்னார்.
பிரஸ்ரவணங்கிற ஒரு மலையில ராமர் படுத்துன்னு இருக்கார். அப்போ ராமர் படுத்துன்னு இருக்கும்போது லக்ஷ்மண சுவாமி பாத சேவை பண்ணலாம்னு நினைக்கிறார். ஆனால் ராமரை நெருங்கவே முடியல. ஏன்னா ராமர் எப்போதும் மௌனமாக இருக்கார், சீதையை பிரிஞ்ச துக்கத்தில் இருக்கார். அப்போ அந்த சமயத்தில் ஹனுமார் வரார். ஹனுமார் பார்க்குறார், இப்படி லக்ஷ்மணனை பார்த்துட்டு உங்கள் அண்ணாக்கு என்ன நீ பாத சேவை பண்ணலையான்னு பயமாக இருக்கு, இவர்கிட்ட போய் பயப்படுவானே அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணரை தாண்டி ஹனுமார் ராமருடைய பாதத்தை அப்படி பிடிச்சி பாத சேவை பண்ணுறார். எப்போ ஹனுமார் பாத சேவை பண்ணுறாரோ உடனே லக்ஷ்மணனுக்கு தைரியம் வந்து இன்னொரு பாதத்தை பிடிச்சார். அப்போ அந்த இடத்துல சொல்றார் சுகர், யோ ஹரீந்திரானுஜாபியாம். இப்ப லக்ஷ்மணனுக்கு அண்ணனா போயிட்டாராம் அனுமர், அதனால ஹரீந்திரன் பேர். இப்படியெல்லாம் இதெல்லாம் நமக்கு எப்பொழுது பகவத் விஷயத்தில் ஒரு சுவாரஸ்யமும் ஸ்ரத்தையும் உண்டாருதோ அப்பதான் சில விஷயத்தெல்லாம் அனுபவிக்க முடியும். அப்போ அனுபவிக்கிறதுக்குன்னு நமக்கு முதல்ல சிந்தனை பகவத் விஷயத்தில் இருந்தார். அவெல்லாம் பெரியவர்கள்லாம் அப்படி அந்த மாதிரி ஒரு அனுபவம் இருந்திருக்கவாள். இப்படி ராமாயணத்தை 2 அத்தியாயத்தில் சொல்லி ராமர் பட்டாபிஷேகம் மறுபடியும் பண்ணிட்டார். ராவண வதங்கள்லாம் முடித்து என்று ராமாயணத்தை சுருக்கமாக சொல்லிட்டார். சுருக்கமாக ஏன் சொன்னாங்கிறதுக்கு முதல்லே காரணம் சொல்லிட்டோம். தான் ஒரு 24,000 ஸ்லோகம் எழுத வேண்டான்னு சுகபிரம்ம முனிவர், அவருக்கு அது நினச்சா எவ்வளோ ஸ்லோகமானால் சொல்லுவாள். இருந்தாலும் இப்படி ராமாயணத்தை நல்லா அழகாக சொல்லிட்டு சந்திரவம்சங்களை சொல்லிட்டு அந்த சந்திரவம்சத்தில் தான் சந்தனு மகாராஜா என்கின்ற அவருடைய சரித்திரத்தை சொல்லி சந்தனு, சம்னா மங்களம், சந்தனு மகாராஜா எதை போய் தொடுறாரோ அதெல்லாம் மங்களமாயிடும். அமங்கலமான வஸ்து எது தொட்டாலும், ஒரு வயசானவரை போய் சந்தனு தொட்டார்னா அவர் இளமையாக போயிடுவார். எதை தொட்டதெல்லாம் தங்கமாக போயிடும். இரும்பை கொண்டு அவர்கிட்ட கொடுத்து இப்படி தொடுன்னா தங்கமாக போயிடும். அப்படி ஒரு கையாகும். அப்போ அப்படி ஒரு மகிமை தர்மத்தில் இருந்ததுனால அந்த சந்தனு மகாராஜாவுடைய சரித்திரம், யயாதி மகாராஜாவுடைய சரித்திரம் என்றெல்லாம் சொல்லிட்டு பஞ்சபாண்டவர்கள் பாண்டு மகாராஜாவுக்கு பிறந்து இந்த பக்கம் வசுதேவன் தேவகிக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணி கலிகாலத்தினுடைய வரக்கூடிய ஜனங்களுக்கு ஏற்படக்கூடிய துக்கத்தெல்லாம் போக்கணும்னு எடுத்த அவதாரமாக சொல்லி அனுகிரகாய பக்தானாம் அப்படின்னு பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு இத மாதிரி பகவானுடைய கிருஷ்ணனுடைய விஷயத்தையும் 9வது ஸ்கந்தத்தில் கடைசியில் சில ஸ்லோகங்களை சொல்லி 9வது ஸ்கந்தத்தோட சுகர் பாகவதத்தை பூர்த்தி பண்ணிட்டார். சொல்றியா? பாகவதத்தை பூர்த்தி பண்ணிட்டார். உடனே பரீட்சித் ராஜன் கேட்குறான், ஏன்னா இப்போ நாம் பாகவதத்தை முடிச்சுட்டா அடுத்தது என்ன அப்படின்னு கேட்கணும். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், பாகவதம் அது ஒரு சமுத்திரம். ஸ்ரீமத் திரோதாய பிரவிஷ்டோயம் ஸ்ரீமத் பாகவதார்ணவம் மகாத்மியத்தில். பாகவதம் இப்போ நாம் ஏதோ புஸ்தகத்தை பார்த்துட்டதுனால 4 ஸ்லோகம் படிக்கிறதுனால நமக்கு பாகவதம் வந்துடுத்தே அப்படின்னு நினைக்கவே கூடாது. நமக்கு இன்னும் பாகவதத்திலேயே காலடி எடுத்து வைக்கலைங்கிற எண்ணத்தோடு தான் ஒவ்வொரு சப்தாகத்தையும் நாம் கலந்துக்கணும். 1000 சப்தாகம் பண்ணாலுமே பாகவதம் முதல் தடவை படிக்கிற மாதிரி ஸ்ரத்தையாக படிக்கணும். எத்தனை சப்தாகம் பண்ணாலும் சரி. ஏன் அப்படின்னா நமக்கு வந்துடுத்து அப்படிங்கிற கர்வம் வந்துடுத்துன்னா அப்புறம் நம்மள்கிட்ட இந்த பக்தி விலகி போயிடும். அப்போ பாகவதத்தை எடுக்கும் பொழுதே இதெல்லாம் கிடைக்காதது நமக்கு கிடைச்சிருக்கு. இன்னொன்று 4 கதை நமக்கு தெரிஞ்செடுத்துங்கிறதுனால பாகவதமே தெரிஞ்செடுத்து அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா 4 கதை இல்லை, 4 லட்சம் கதை அது உள்ள அடங்கிருக்கு. பாகவதத்தை சொல்லிட்டு வரும் பொழுது
ஏகாதச ஸ்கந்தமே உபதேச ரத்தினங்கள் நிறையா இருக்குன்னா, எந்த உபதேச ரத்னம்னு நம்மளால சொல்லவே முடியாது. மேலோட்டமாக பார்க்கும் பொழுது சந்நியாச யோகம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தாசிரமம் இதெல்லாம் நமக்கு பகவத்கீதையிலே சொல்லியிருக்கான் கிருஷ்ணன். இருந்தாலும் இதை நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கும் பொழுது நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு வினயத்தோடு தெரிஞ்சுக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு ஹிருதயத்தில் புரியும். இது வெளியிலேருந்து வர விஷயம் இல்லை, ஹிருதயத்திலேருந்து வெளியில் வர விஷயம் பாகவதங்கள். அதனால் இந்த பாகவதத்தை பெரிய சமுத்திரம்ட்ட. அப்போ அடுத்தது என்னன்னு கேள்வியாக இருக்கணும். பரீட்சித்தை பார்த்து இதோட முடிஞ்சிடுத்துப்பா பாகவதம் அப்படின்னு. இப்போ பரீட்சித்து கேட்டான், முடிஞ்செடுத்தா 5 நாள் தானே ஆயிருக்கு, நமக்கு நாளைக்கு முடியாது. ஆனால் பரீட்சத்துக்கு சுகர் 7 நாள் அகோராத்திரம் பாகவதம் சொல்றார். அப்போ பரீட்சித்தை பார்த்து முடிஞ்செடுத்துனர். பரீட்சித்து கேட்டான், கதிதோ வம்ச விஸ்தாரா பவதா சோமசூரியயோ ராஜ்ஞாம் சோபய வம்சியானாம் சரிதம் பரமாத்புதம். ராஜாக்களுடைய வம்சங்கள்லாம் விஸ்தாரமாக சொன்னீரே அப்படின்னா. ராஜாக்கள்னா இப்போ சொல்லிட்டு வந்தோமே, இந்த ராஜாக்கள் இன்னும் நிறையா ராஜா இருக்கா. நவமஸ்கந்தத்தில் நீங்கள் படித்து பார்த்தா தெரியும் அர்த்தம். இவருக்கு யாருக்கு யார் பையன், யாருக்கு யார் பையன், யாருக்கு யார் பையன் அப்படின்னு அந்த பையன் பேரை சொல்லவே நமக்கு வராது. பையன் பேர் சொல்றது கூட வராது. கிருத்தத்வஜம் இதத்வஜமா, கிருத்தத்வஜம் இதத்வஜமா இல்லை கிருத்தத்வஜ மிதத்வஜமா, அதுவே நமக்கு தெரியாது. அப்போ கிருத்தத்வஜ மிருதத்வஜ மிதத்வஜ இப்படிலாம் நிறையா பேர், பயங்கரமான பேர்லாம் இருக்கு. இன்னைக்கு என்ன பெருசாக பேர் வச்சிடறான். பாகவதத்தில் ஒருத்தனுக்கு பேர் வைக்கணும்னா அந்த பாகவதம் பார்த்தா போகிறோம். பேர் வைக்கிறதுல நம்மாட்களை விட புத்திசாலி வெளிநாட்டுக்காரன் தான். ஏன்னா ஒருத்தன் பேசிகிட்டே இருந்தான் மைக்கில், அவனுடைய அசிஸ்டண்ட் வந்து சொன்னான், உங்களுக்கு ஒரு பையன் பிறந்திருக்கான், இன்ஃபர்மேஷன் வந்ததுன்னு. ஒரே இப்படி பார்த்தான், அவனுக்கு மைக்குன்னு பேர் வைக்கிறான். ஏன்னா அவன் மைக்கில் பேசின்னு இருக்கான், மைக்குன்னு பேர் வச்சான். ஒருத்தன் ட்ரம்மு வாசிச்சுட்டே இருந்தான், அவனுக்கு குழந்தை பிறந்தது ட்ரம்முன்னு பேர் வச்சான். ஒருத்தன் ஸ்கூல் பெல் அடிக்கும்போது பிறந்துட்டான், அதனால் பெல்லுன்னு பேர் வச்சான். ஆனால் எவ்வளோ அழகாக பேர் வைக்கான். ட்ரம்மு, பெல்லு, மைக்கு பேர்னா அவன்கிட்ட தான் கற்று. அதை பார்த்து நம்ம ஆளுங்க புத்திசாலி. எப்போவுமே நம்ம ஆளுங்க வெளிநாட்டுக்காரனை பார்த்து தான் காப்பி அடிப்பான். ஏன்னா வெஸ்டர்ன் கல்ச்சர் 5000 வருஷம் முன்னாடியே சுவயம்புவ மனு சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டார்னா, நாகரீகம் அப்படிங்கிறது எல்லாரும் வெளிநாட்டவர்களிடத்துலேருந்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவா. ஆனால் நாகரீகம்னா என்னங்கிறது நம்ம கிட்டேந்து தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு, நம்ம கிட்டேந்து தான் தெரிஞ்சுக்கணுங்கிற. ஏன்னா நாகரீகத்தில் அந்த நாகரீகத்தை பற்றி அவ்வளவு பெருமையாக பேசுகிறார் மனு. நம்ம கிட்ட தான் நாகரீகம், நம்மளை பார்த்தா அவள் தெரிஞ்சுக்கணும். அதனால் இந்த இடத்துல நம்மால் பேர் வைக்கிறான். என்ன பேர் வச்சான்? இன்றைக்கெல்லாம் ஃபேஷன், அப்பா பேரில் ஒரு எழுத்து, அம்மா பேரில் ஒரு எழுத்து, தாத்தா பேரில் ஒரு எழுத்து, பாட்டி பேரில் ஒரு எழுத்துன்னு பேர் வைக்கிறா இல்லையா? இப்படிலாம் இருப்பா. அது மாதிரி ஒருத்தன் அப்பா பேர் பிரேம்குமார், அம்மா பேர் தமயந்தின்னு பேர். 2 பேர்லையும் முதல் எழுத்தை போட்டு பையனுக்கு பேர் வைக்கணும். பிரேம்குமாரில் பிரேவ் எடுத்தான், தமயந்தியில் தம் எடுத்தான், 2ஐயும் சேர்த்து பிரேதம்னு பேர் வச்சு. ஏன்னா அவ்வளோ புத்திசாலி. பிரேதம்னு பேர் வைப்பாள் யாராவது. அதனால் பேர் வைக்கணும்னா அவ்வளோ புத்திசாலி. இப்போல்லாம் கூகுள் பகவானை தட்டினாலே போதும், எந்த கிழமையில் பிறந்தா என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு அவளே வச்சிருவாள். அதுவும் வாயிலே நுழையாத பேர்லாம் வைக்கிறாள். அதனால் இந்த இடத்துல ராஜாக்களுடைய வம்சங்களை பற்றி விஸ்தாரமாக சொன்னீர்களேன்னு கேட்டான் பரீட்சை. சுகர் கேட்டால் நன்னா இல்லையா? நன்னா இருக்குது. புரூரவஸ் சரித்திரம் எவ்வளோ அழகாக இருந்தது, நன்னா இருந்தது. பின்ன என்ன, கிருஷ்ணனுடைய கதையை சுருக்கி சொல்லிட்டேல. அவதீரிய யதோர் வம்சே
பகவான் பூதபாவனः கிருதவான் யானி விஸ்வாத்மா. பகவான் பூதபாவனः யது வம்சத்தில் தோன்றி பகவான் எவ்வளவு லீலைகள் செய்திருக்கார், அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஏன் நான் கேட்குறேன் அப்படின்னா, கிருஷ்ணனுடைய கதை எவ்வளவு அற்புதமானது. யாரு பிடிக்காதுன்னு சொல்ல முடியும்? அந்த கிருஷ்ண கதை யாருக்கெல்லாம் பிரயோஜனம்? நிவృத்த தரிசைஹி உபகீயமானாத் பவௌஷதாத் ஸ்ரோத்ர மனோபிராமாத் க உத்தம ஸ்லோக குணானுவாதாத் புமான் விரச்சேத வினா பசுக்னாத். சுக்கபிரம்மரை கூட பிடிச்சி இழுத்துண்டு வந்தது பாகவதம் தான். பாகவதம் தான். ஏன் அப்படின்னா, பொதுவாக ஆண்டாள் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பெரியாழ்வாருடைய பெண். அந்த ஆண்டாள் எப்பொழுதும் கையில் ஒரு கிளி வச்சுருப்பான். அதுபோல கிளி வச்சிருக்கிறதுங்கிறது சில பேருக்கு பழக்கம். ஸ்ரீரங்கத்தில் கூட கிளி மண்டபம் அப்படின்னு, அந்த கிளி மண்டபத்தில் இருக்கக்கூடிய கிளிகள்லாம் எப்பொழுதும் ரங்கா ரங்கான்னு கூவிண்டே இருக்குமா. ஆண்டாள் பாசுரத்தில் சொல்றா, துவாரகையில் ஒரு கிளி மண்டபம் இருக்கு. அந்த கிளி மண்டபத்தில் இருக்கக்கூடிய கிளிகள் எல்லாம் கூட்டில் இருந்தபடி கிளி எப்பொழுதும் கோவிந்தா கோவிந்தா என்றழைக்கும், கோவிந்தான்னு சொல்லுமா. அதுபோல கோலோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணனுடைய லோகத்துல ராதையினுடைய கையில ஒரு கிளி இருந்தது. அந்த ராதையினுடைய கையில இருந்த கிளி, ராதை எப்பொழுதும் என்ன சொல்லி கொடுப்பா அப்படின்னா, ஷாம ஷாம ஷாமன் தான் எப்பொழுதும் நாம சங்கீர்த்தனம். எப்பொழுதும் அந்த கிளியை பார்த்து ஷாம. மீரா கூட ஒரு கிளி வளர்த்தா, ஒரு மைனா. அதை பார்த்து சொல்லுவா, ராதே கிருஷ்ண போல் தோத்தி மைனா, ராதே கிருஷ்ணா போல், ராதே கிருஷ்ணா சொல்லுன்னு சொல்லுவார். அதுபோல அந்த ராதை கையில் இருந்த கிளியை எப்போதும் ஷாம ஷாம ஷாமன்னு சொல்லி கொடுத்துட்டே இருந்தா. அப்படி சொல்லி கொடுத்துட்டே இருந்த அந்த ராதை ஒரு நாள் அந்த கிளியை விட்டு எங்கேயோ போயிட்டா. அந்த கிளி எங்கேயோ ராதை கிளம்பி போயிட்டாலே, எங்கே போனான்னு தெரியலையேன்னு தவிச்சுண்டு கோலோகத்திலேருந்து கிளம்பி வைகுண்டம் வருது. அங்கேயும் ராதை இல்லை. அவரை பிரம்மலோகம் வருது, தேவலோகம் வந்து பார்க்கறது. அந்த கிளி எங்கேயும் ராதையை காணும். சரி, கைலாசத்தில் போய் சிவபெருமான்கிட்ட ஒரு கால் ஏதோ பேசத்துக்கு போயிருப்பாளோ ராதை அப்படின்னு கைலாசத்துக்கு வந்து பார்த்தா, சிவபெருமான் கேட்டார், கிளியே நீ எங்க இங்க வந்தேன்? இல்லை, என்னுடைய ராதையை காணுமே, என் குருநாதர் ராதை காணுமே. உன் ராதையா? பிருந்தாவனத்தில் அதோ இருக்கா, போய் பார். பிருந்தாவனத்தில் வந்திருக்கான்னதும், எப்போ ராதையே பூலோகத்தில் பிருந்தாவனத்துக்கு வந்துட்டாலும் நாம என்னத்துக்கு இனிமேல் இங்கே இருக்கணும்னு அந்த கைலாசத்துலேன்னு அந்த கிளி பூலோகத்துக்கு வந்தது. அந்த கிளி தான் ஸ்ரீ சுகர்னு. அந்த கிளி என்ன சொல்லும்னா, கிருஷ்ணனை பற்றி தானே உபதேசம் பண்ணியிருக்கா, அதை பாகவதம் தான் சொல்லும். அப்போ அந்த கிளிக்கு சுகர்னு பேர். சுகர்னா கிளின்னு அர்த்தம். அந்த கிளி பாகவதத்தில் பார்த்தா ஸ்ரீ சுகவாச்ச அப்படின்னு வரும், ஸ்ரீ பகவானு வாச்ச வரும். ஸ்ரீங்கிற அந்த ஸ்ரீங்கிற ஒரு அந்தஸ்து மைத்ரேய வாச்சைக்கு வராது, சூத வாச்சைக்கு வராது. எல்லாம் அவாவா சொல்லிக்கிறா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஸ்ரீ சுகவாச்ச தான் சொல்லணும். பீஷ்மருக்கு ஸ்ரீ பீஷ்ம வாச்சன்னு வருது. நாரதருக்கு கூட ஒரு இடத்துல ஸ்ரீ நாரத வாச்ச வருது. ஆனால் சுகருக்கு எங்கேயுமே வெறும் சுகவாச்ச வராது, வெறும் ஸ்ரீ சுகவாச்ச தான் வரும். ஏன் அப்படின்னா, எப்பொழுதுமே எல்லாரும் ஒரு ஆச்சாரியனை மறக்கக்கூடாது. நம்ம ஆச்சாரியன் குரு யாரோ அவரை மறக்கக்கூடாது. அந்த குருவை எப்பொழுதும் நாம் முன்னாடி நம்ம சேர்த்துட்டே வரணும், இந்த குருவனுடைய சிஷ்யன் அப்படின்னு. அதுபோல இங்கே சுகபிரம்ம முனிவருக்கு குரு யாருன்னா ராதை. அந்த ராதைக்கு தான் ஸ்ரீன்னு பேர், தாயார். அதனால ஸ்ரீ சுகவாச்ச அப்படின்னு வரணும்.
ஆனால் அந்த சுக்கர் ஆத்மாராமனாக காட்டில் அலைஞ்சிட்டு இருந்தார். அவர் எப்பொழுதும் தியானம் பண்ணிட்டு இருந்தார். பாகவதம் சொல்றதுக்கு முன்னாடி தியானம் பண்ணிட்டு இருந்தார். அப்ப அந்த சமயத்துல வியாசருடைய சிஷ்யர்கள்லாம் வியாசரிடத்துல போய் காட்டுல மிருகங்கள்லாம் பயமுறுத்துறது, சமித்து பறிக்கணும்னாலும் புஷ்பம் பறிக்கணும்னாலும் பழம் பறிக்கணும்னாலும் அந்த மிருகத்தினிடத்திலேருந்து எங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ரக்ஷ வேணும் அப்படின்னா உடனே வியாசர் என்ன பண்ணணும்? வேதத்தை பிரிச்சவர் வேதவியாசர். 4 வேதமா ஒரே வேதத்தை 4 வேதமா பண்ணினார். ருக்வேதம், எஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் அப்படின்னு 4ஆ பிரிச்சார். அப்ப அந்த வியாசர் வேதத்திலேருந்து ஒரு மந்திரத்தை சொல்லி 48 நாள் ஆவாகனம், அதை அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணி ஆளுக்கு ஒரு கையில் கயிறை கட்டி விட்டு இந்த கயிறை வச்சுட்டு நீங்கள் எங்கே போனாலும் உங்களை ஒன்றும் பண்ணார் அப்படி சொல்லணும் இல்லையா? ஆனால் அதை வியாசர் பண்ணவே இல்லை. பின்ன என்ன பண்ணார் வியாசர்னா, எல்லாரையும் உட்கார வச்சு ஒரு ஸ்லோகம் சொல்லி கொடுத்தார். நமக்கு கூட மிருகங்கள்னால பயமோ ஆபத்தோ வந்ததுன்னா இந்த ஸ்லோகத்தை சொன்னா போதும். பர்ஹாபீடம் நடவரவபுஹும் கர்ணயோ கர்ணிகாரம் பிப்ரத்வாசகா கனககபிஷம் வைஜயந்தீம் சமாலாம் ரந்த்ரான் வேணோரதரசுதயாம் பூரயன் கோபபிருந்தைஹி பிருந்தாரண்யம் ஸ்வபதரமணம் பிராவிஷத் கீத கீர்த்திஹி என்று இந்த ஸ்லோகம். உடனே இந்த குழந்தைகள் இந்த ஸ்லோகத்தை காட்டில் போய் சொல்ல அங்கே தான் தபசு பண்றார் சுகர். அனாமமாய், அக்ஷரமாய், அச்சிந்தியமாய், அப்பிரமேயமாய், கூட்டஸ்தமாய், நிர்விகாரமாய், சத்தாய் சித்தாய் இருக்கக்கூடிய ஆனந்த ஸ்வரூபத்தை, நிர்குண பரபிரம்மத்தை தியானம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த நிர்குண நிலையிலேயே இருக்கக்கூடிய சுகபிரம்ம முனிவரை வெயிலோ மழையோ அப்சர ஸ்திரீகளோ தேவதா ஸ்திரீகளோ மன்மதனுடைய பானமோ எதுவுமே கலைக்க முடியாத தபச பருகாபீடம்னு இவா சொல்ல ஆரம்பிச்சது கண் அப்படியே திறந்துட்டார். உடனே இந்த பசங்களை பார்த்தார், அவ சொல்ற ஸ்லோகத்தை கேட்டார். அருமையா இருக்க இந்த ஸ்லோகம். ஏன்னா எந்த ஒரு அனாமமாய் அக்ஷரமாய் அச்சிந்தியமாய் நிர்குண பிரம்மம்னு நான் நினைச்சுட்டு இருந்தனோ அந்த நிர்குண பிரம்மம் நீலமேகசாமலனாய் பீதாம்பரதாரியாய் ஸ்ரீவத்சாங்கித வக்ஷஸ்தலனாய் கோடி சூரிய பிரகாசனாய் மோகன முரளீதரனாய் வியத்தியஸ்த பாதனாய் கிருஷ்ணன் இருக்கான்னு தெரியாம போயிடுத்தேன். இவ்வளவு நாள் நான் என்னுடைய தியானத்துல நேரத்தை வீணடிச்சிட்டேனே அப்படின்னு கவலைப்பட்டு அந்த குழந்தைகளை பார்த்து சொன்னார், இவ்வளவு அழகான ஸ்லோகம் யாரு சொல்லி கொடுத்தா உங்களுக்கு? உங்க அப்பா தான். ஏன் அப்பாவா? என் அப்பா ஏதோ வைதிகம் போக சொல்லுவார், ஏதோ வேதம் பாராயணம் பண்ண சொல்லுவார்னா நான் நினைச்சுட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஸ்லோகம் கூட சொல்லுவாரா? இந்த மாதிரி எவ்வளோ ஸ்லோகம் இருக்கு, அதை உங்கள் அப்பா கிட்டே வந்து கேளுங்க. சரின்னு நேராக வியாசர்கிட்ட வந்தார். வியாசர்கிட்ட வந்து விழுந்து சேவிச்சு சுகர் கேட்டார், அப்பா குழந்தைகளுக்கு இவ்வளவு அழகாக ஸ்லோகம் சொல்லி கொடுத்துருக்கியே, இது மாதிரி நீ எவ்வளோ ஸ்லோகம் இருக்குன்னு? 18,000 ஸ்லோகம் இருக்கு. எனக்கு சொல்லி சரியா? உனக்காக தான் அதை எழுதி வச்சிருக்கேன். உட்கார். உலகத்தில் எல்லாரும் அப்பா அம்மாலாம் குழந்தைகளுக்கு சொத்து எழுதி வைக்கணும் இல்லையா? சொத்து எழுதி வைக்கணுமே. ஒரு வீடு வச்சிருந்தா சொத்து, கார் வச்சிருந்தா சொத்து, இதெல்லாம் தானே. பேங்க்ல பணம் இருந்தா சொத்து. இந்த சொத்து யாருக்கு எழுதி வைக்கிறோமோ அவன் இன்னொருத்தனுக்கு எழுதி வைக்கணும். ஏன்னா அவனும் உபயோகப்படுத்த முடியாது. அவனும் அந்த பணத்தை வச்சு என்ன பண்ண போறான்? மேலும் பணம் தான் சம்பாதிப்பான். இருக்கிற பணம் போரும்பா, சௌக்கியமா சம்பாதிச்சாச்சு, சௌக்கியமா இருக்கணும், யாரும் கிடையாது இந்த உலகத்தில். ஆனா சொத்துனா எதுன்னு சொல்றார். எதுனா பாகவதங்கிற சொத்தை தன் குழந்தைக்கு தர சுகருக்கு 18,000 ஸ்லோகத்தையும் சொல்லி கொடுத்தார். அதனால ஹரேஹே குணாட்சித்தமதிஹி பகவான் பாதராயணிஹி அப்படின்னு. அதனால பாகவத கிருஷ்ணனுடைய குணங்கள்ல பிடுங்கப்பட்ட சித்தத்தை உடையவராய் பாகவதம் கத்துண்டார். யாரு? சுகர். அந்த சுகர்
அவர் பரீட்சித்துக்கு கதை சொன்னார். பரீட்சித்துக்கு பாகவதம் ஏன் சொல்லணும்? பரீட்சித்துக்கு சுகர் பாகவதம் சொல்ல காரணம் என்ன? பரீட்சித்து நிறைய பணம் தருவான்னா அவர் அதுல ஆசையே இல்லையே. பரீட்சித்துக்கு 7 நாள் பாகவதம் சொன்னார். என்ன காரணம்? அதுக்கு ஒரு கதை சொல்றார். என்ன காரணம்னா, இந்த தர்மபுத்திரர் மகாபாரத யுத்தத்துல பந்துக்கள் தெரிஞ்சவா வேண்டியவான்னு நிறைய பேரை யுத்தத்துல வதம் பண்ணியிருக்க பஞ்சபாண்டவர்கள். அதனால கிடைச்ச ராஜ்யத்துல அவருக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா இது ஒரு அதர்மம்னு இவர் நினைச்சிட்டு இருக்கார் தர்மபுத்திரர். கிருஷ்ணர் சொல்லியும் கேட்கல, எவ்வளவு சமாதானம் பண்ணியும் கேட்கல. பீஷ்மர் உபதேசம் பண்ணியும் இவ்வளவு தர்மத்தில் நான் சரியா இல்லையேன்னு இன்னும் கவலை தான் வந்திருக்கவர். அப்போ பீஷ்மர் சொல்லி கிருஷ்ணர் சொல்லி யார் சொல்லியுமே இந்த தர்மபுத்திரர் தான் ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சியோடையே வாழ்ந்துட்டு இருந்தார். அப்ப இவர் எப்படி சரி பண்றது அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கும் பொழுது தர்மபுத்திரரே கேட்டார், இதுக்கெல்லாம் ஏதாவது பரிகாரம் உண்டான்னு கேட்டார். இவ்வளவு பேரை நான் வதம் பண்ணியிருக்கேனே என்னுடைய தம்பிகளோட சேர்ந்து, இதுக்கு ஏதாவது பரிகாரம் உண்டா? உடனே கிருஷ்ணர் சொன்னார், ஒரு பரிகாரம் இருக்கு, நான் சொன்னா கேட்பியா? கேட்பேன். என்ன சொல்லுன்னு, நாளையிலிருந்து தினமும் 1,00,000 பேருக்கு நீ அன்னதானம் போடணும். அன்னதானம் 1,00,000 பேருக்கா? அவ்வளோ பேருக்கு முடியாதுன்னு இல்லை, கணக்கு எப்படி வச்சுக்க? ஏன்னா காத்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஆயிடுவேன், சாப்பிட்டவனே மறுபடியும் வந்து சாப்பிடுவானே. காத்தால மத்தியானம் சாயங்காலம் 3 வேளை சாப்பிட்டுருவான். அப்போ கணக்கு எப்படி? 1,00,000 பேருக்கு கணக்கு எப்படி கிருஷ்ணான்னு? டோக்கன் கொடுக்க முடியுமா? முடியாது. என்ன வழின்னா, கிருஷ்ணர் சொன்னார், நான் ஒரு மணி கட்டுறேன், நீ பக்கத்தில் உட்காந்துக்கோ. 1,00,000 பேர் ஆனால் அந்த மணி டங்குன்னு அடிக்கும். நீ கட்டுற மணியா? உன்னையே நம்ப முடியாது, இதில் நீ கட்டுற மணியை வேற, உனக்கு நம்பிக்கை இருந்தால் பண்ணுனர். சரின்னு தர்மபுத்திரர் உட்கார்ந்தார். காலமே உலகம் பூரா தெரிவிச்சாச்சு, ஊர் பூரா வரா. அந்த மணி எப்படி பார்த்துட்டே இருக்கார் தர்மபுத்திரர். ஆச்சு 9 மணிக்கு ஆரம்பிச்ச அன்னதானம் சாயங்காலம் 5:30 மணிக்கு டங்குன்னு அடிச்சு. கிருஷ்ணா இன்னைக்கு ஆயிடுச்சு. இதை மாதிரி எவ்வளோ நாள்? நான் சொல்ற வரைக்கும் பண்ணிகிட்டே இருந்தாங்க. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 10 நாள் ஆச்சு, 1 மாதம் ஆச்சு, 6 மாதம் ஆயிடுச்சு. திடீர்னு ஒரு நாள் காத்தால அன்னதானம் ஆரம்பிச்ச உடனே அந்த மணி டங் 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 அடிச்சு. உடனே இவருக்கு அடி வயிறு கலங்கிடுச்சு. அன்னைக்கே நினைச்ச இந்த கிருஷ்ணன் கட்டுற மணி ஏதோ சரியா இருக்காதுன்னு, ஏதோ ஒரு திருட்டுத்தனம் ஆயிடுச்சு போல இருக்கு. ஏ கிருஷ்ணா கிருஷ்ணான்னு. என்னன்னா என்ன? நான் அன்னைக்கே சொன்னேன் நீ கட்டுற மணியை நம்ப கூடாது. ஏ இப்ப என்ன ஆச்சு? அதுக்குள்ளேயா 1,00,000 பேர் சாப்பிட்டா? மணி அடிக்கிறது பாரு. சரி வாங்க போய் பார்க்கலாம். அன்னசாலையில் அன்னதானம் போடுற சாலையில் போய் பார்த்தா சுகபிரம்ம முனிவர் அங்கே உட்காந்து பிக்ஷை எடுத்துட்டு இருக்கார். உடனே தர்மபுத்திரா என்ன பாக்கியம்! ஏன்னா 1,00,000 பேருக்கு ஆகாரம் போடுறதுக்கு சமம் இந்த சுகபிரம்ம முனிவருக்கு சாப்பாடு போடுறது. எப்போ இவர் வந்து உன் ஆத்துல சாப்பிட்டுட்டாரோ இனி உனக்கு பாவமே கிடையாது பாங்க. அப்ப அந்த ஒரு வாய் ஆகாரம் எடுத்துட்டாரே சுகர், அதுக்கு நன்றி உணர்ச்சியா பரீட்சத்துக்கு 7 நாள் கதை சொன்னார். இந்த வம்சத்தை காப்பாற்றணும். அதனால பரீட்சத்துக்கு கதை சொல்லிட்டு வர. பரீட்சத்து கேட்கறான், இவ்வளவு விஷயம் எங்களுக்காக பண்ணீரே, கிருஷ்ண கதையை சுருக்கிட்டேனே. உங்களை போன்ற ஞானிகளை கூட பிடிச்சி இழுக்கிறது இந்த கிருஷ்ணனுடைய கதை. நிவத்த தரிசைஹி உபகீயமான பவௌஷதாத் ஸ்ரோத்ர மனோபிராமாத். பவ ஔஷதாத் சம்சார வியாதி. சம்சார சாகரங்கிறது வியாதி. அதாவது பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு, இதிலே தான் நாம் எல்லாம் சுத்தின்னு இருக்கோம். அடுத்த பிறவி என்ன வரும்னு நமக்கு தெரியாது. நமக்கு எப்படி வரும் தெரியாது. பாகவதம் கிடைச்சிடுத்து மோட்சம், அதெல்லாம் வாஸ்தவம் தான். பாகவதம் கிடைச்சிடுத்து மோட்சம்தான். ஆனா பாகவதம் கிடைக்காம எத்தனையோ பேர் இருக்கா. நமக்கும் பாகவதம் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. எப்போ கிடைச்சது? நமக்கு எவ்வளவு காலத்துக்கு அப்புறம் கிடைச்சிருக்கு. அப்ப காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி வாழ்க்கையை வாழ்ந்தோம் தெரியாது. அதனால
உலகத்துல பிறப்பு இறப்புங்கிற வியாதிக்கு மருந்து கிருஷ்ண கதை அப்படின்னு. காதுக்கு இனிமையா இருக்கும் கிருஷ்ணனுடைய கதையை கேட்கறதுக்கு. ஸ்ரோத்ர மனோவிராமாத் க உத்தம ஸ்லோக குணானுவாதாத் புமான் விரஜ்யேத வினா பசுக்னாத். யாருக்கு கிருஷ்ண கதை பிடிக்காதுன்னா, போன ஜென்மத்துல பசுமாட்ட வதம் பண்ணினவனுக்கு தான் கிருஷ்ண கதை பிடிக்காது. இந்த பிறகு வினா பசுக்னாத். அப்புறம் பிரிச்சு சொல்றார் வினா அபசுக்னாத்னு. அபசு அப்படின்னா தன்னைத்தானே தூக்கு மாட்டின்னு செத்து போறாளே, தனக்கு தானே சூசைட் பண்ணிக்கிறாளே, அவளுக்கு தான் கிருஷ்ண கதை பிடிக்காது. பரீட்சித்து கேட்டான், அந்த மாதிரி நான் ஏதாவது பண்ணிட்டேனா, இல்லை நான் போன ஜென்மத்தில் பசுமாட வதம் பண்ணிட்டேனா, எனக்கு கிருஷ்ண கதையை சொல்ல மாட்டேங்கிறேன். மேலும் என்னன்னா, இந்த உடம்பு கொடுத்துருக்கானே, திரௌண்யஸ்திர விக்ருஷ்டம் இதம் மதங்கம் சந்தான பீஜம் குரு பாண்டவானாம் ஜுகோபகுக்ஷிம் கத ஆத்த சக்ரஹ மாதுஷ்சமே யஹா சரணம் கதாயாஹ. இந்த உடம்பு கொடுத்துருக்கானே பரீட்சித்தே, என்னப்பா 9 ஸ்கந்தமா நான் வந்து சரீரத்தை மறக்கணும், ஆத்மாதான் சாஸ்வதம் என்றெல்லாம் நான் கதை சொல்லிட்டு வந்தேன். மறுபடியும் இப்போ வந்து உடம்பு ஞாபகம் வந்துருச்சே உனக்கு, அவ்வளோ நாளாக நான் கதை சொன்னதப்போ என்னப்பா பிரயோஜனம் இல்லையான்னு பரீட்சித்து சொன்னால், இந்த உடம்புன்னு ஒன்று இருந்தால் தானே வந்து உட்காந்து கதை கேட்க முடியும், அதுக்காக சொன்னேன். சாப்பிட்டு தூங்கிறதுக்காக சொல்லலை, பகவத்குணம் கேட்கறதுக்கு இது பிரயோஜனமாக இருந்ததுன்னா அப்போ இந்த உடம்பையே சீன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நல்ல உடம்பு கட்டி கொடுக்கணும், சமத்தான உடம்பு. ஏன்னா கிருஷ்ண கதை கேட்க வருதே, கிருஷ்ண கதை கேட்க வரலைன்னா அந்த உடம்பு எவ்வளவு பெரிய உடம்பாக இருந்தாலும் சீன்னு தான் சொல்லணும். அதனால இந்த இடத்துல எனக்கு சொல்லணும்னு சொன்னான் பரீட்சித்து, நீ ஒரு ராஜா, உனக்கு கொஞ்சம் உட்கார வச்சு நானும் கதையாக சொல்லிட்டு இருக்கேன், கொஞ்சம் உனக்கு விசிராந்தி எடுக்கணும், கலப்பு சலப்பாக இருக்குமே, கலப்பாக இருப்பியோன்னு தான் நான் உனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்தேன். பரீட்சித்து சொன்னான், பிபந்தம் தொன் முகாம்போஜச்சுதம் ஹரிகதாமிருதம். ஹரிகதைங்கிற அமிர்தத்தை பருகிண்டு இருக்கக்கூடிய எனக்கு ஏது கலப்பு சலப்புன்னு? என்னை என்ன அவமானப்படுத்துறீரா? நான் என்ன கதை சொல்லும் பொழுது, நீங்கள் கதை சொல்லும்போது நான் இப்படி திரும்பி பார்த்தேனா, யார் வரான்னு எட்டி பார்த்தனா, முதுகு வலிக்கிறதுன்னு போய் சாஞ்சின்றனா, முட்டி வலிக்கிறதுன்னு காலை நீட்டின்றனா, இல்லை பசிக்கிறதுன்னு வயத்தை தடவினா, இல்லை தூக்கம் வரா மாதிரி இப்படி கண்ணை சொருகி உட்கார்ந்தனா, என்ன பண்ணேன்? உங்களே தானே பார்த்துட்டு இருக்கேன். அப்போ எனக்கு நீங்கள் விஸ்தாரமாக சொல்ல வேண்டாமா அப்படின்னதும் உடனே பரீட்சித்தை பார்த்து சொன்னார், சம்யக் வியவசிதா புத்திஹி தவ ராஜரிஷி சத்தம வாசுதேவ கதாயாம் தே யஜ்ஜாதா நைஷ்டிகி ரதிஹி. கிருஷ்ணனுடைய கதையை கேட்கறதுல எப்பேற்பட்ட ஒரு ஆசை உனக்கு. நைஷ்டிகி, கேட்டா கிருஷ்ண கதை தான் கேட்கணும், அப்படி இருக்கணும். அங்க ஒரு ஐயப்பனை பத்தி சொல்றான், அங்க முருகனை பத்தி சொல்றான், இங்க விநாயகரை பத்தி சொல்றான், 10ஓட பயிலன்னா கிருஷ்ணனையும் பத்தி சொல்றான். இது உயர்ந்த பக்தி. உயர்ந்த பக்தினா கிருஷ்ணனை தவிர மற்ற தெய்வம் இருக்கக்கூடாது. ஏன்னா அதுதான் ஏகாந்த பக்தின்னு பேர். பகவான்னா கிருஷ்ணன் தான், மற்றவாள்லாம் அடுத்த லிஸ்ட் தான் வரலாம். அதனால இந்த இடத்துல கேட்கணும்னா கிருஷ்ண கதைன்னு உட்காந்தியப்பா, உன்னுடைய இந்த ஒரு ஆசையை பார்த்தா இத்தனை நேரமா அவனை ராஜா மகாராஜா ராஜன் அப்படின்னா கூப்பிட்டுன்னு வந்தார் பரீட்சித்த 9 ஸ்கந்தத்திலையும். இப்ப சொல்றார் ராஜ ரிஷி அப்படின்னு. ராஜ ரிஷி, ராஜாக்கள் ரிஷியா போயிடுவா. எப்பன்னா வயசாயிடுத்துன்னா கொஞ்ச காலம் போய் காட்டுல ரிஷி மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்து தியானம் பண்ணி பகவான் அடையிறதுக்கு பார்ப்பான். அந்த மாதிரி இல்லை, இவன் ராஜாவா இருக்கும்போதே ரிஷி மாதிரி வாழ்ந்தவன், வைராக்கியத்தோட வாழ்ந்தவன். அந்த வைராக்கியம் இப்ப தெரியறதுங்கிற
விளையும் பயிர் முளையிலே அப்படின்னு சொல்ற மாதிரி உன்னுடைய அந்த ராஜ கலை பக்தி வைராக்கியம் உன்னிடத்துல தெரியுது. அதனால நீ கேட்கிற ஒரு ஆசையை பார்த்தா எனக்கு இன்னும் நிறைய சொல்லணும்னு ஆசையா இருக்கு. உனக்காச்சு எனக்காச்சு வா வா உட்காந்து பார்க்கலாம் வா ஒரு கை அப்படின்னு ஆரம்பிச்சார். அப்படின்னு ஆரம்பிச்சு பூமாதேவி பாரம் தாங்க முடியாம பசு வடிவத்தை எடுத்துண்டு பிரம்மாவை போய் சரணாகதி பண்ணினான். பூமிக்கு யாரு பாரம்? பூமாதேவிக்கு பாரம் தாங்க முடியலன்னா பூமிக்கு யார் பாரம்னா பெரிய பெரிய கனரக வாகனங்கள்லாம் போகும். பெரிய பெரிய பாரத்தை ஏற்றிண்டு அது பாரமானா பூமி பொறுத்துக்கிறாதல். கண்ட இடத்துல எச்ச துப்புறா, கண்ட இடத்துல மலமூத்திர விசர்ஜனம் பண்றா, எல்லாத்தையும் பூமி பொறுத்துக்கிற. தோண்டி தோண்டி எடுக்கிறா கடப்பாறையால குத்தி குத்தி, பூமி எல்லாத்தையும் பொறுத்துக்கிறது. ஆனா பூமியால எதை பொறுத்துக்க முடியலன்னா வெட்டி கதை பேசிண்டு டிவி பார்த்துண்டு போனை பார்த்துண்டு வம்பு கதை பேசிண்டு சாப்பிட்றானே அவனாலதான் பூமிக்கு பாரம். அப்ப சாப்பிடும்போது என்ன பண்ணணும்? சாப்பிடும்போது என்ன பண்ணணும்னா அந்த ஆகாரத்தை அப்படி கையில் எடுத்ததுமே நினைக்கணும், எத்தனை பேருக்கு ஆகாரம் இல்லாம தவிக்கிறான், எத்தனை பேருக்கு வலது கை கூட இல்லாம இடது கையில சாப்பிட வேண்டிய நிலைமை, எத்தனை பேருக்கு சாப்பிட்றது கூட முடியாம இருக்கு, வாய் வழியா ஆகாரம் பொறுத்து கூட முடியாம கஷ்டப்படுறான். அப்ப அதெல்லாம் இல்லாம நம்மளை சௌக்கியமா கையையும் கொடுத்து அந்த கையை எடுத்து வாய் வழியா அப்படி ஆகாரமும் போட்டுக்கக்கூடிய பாக்கியத்தை பெருமாள் கொடுத்துருக்கானே, எப்பேற்பட்ட கிருபை அப்படின்னு அந்த பெருமாளுடைய கிருபையை நினைச்சுட்டே சாப்பிட. அவனாலதான் பூமிக்கு பாரம் இல்லை. அதனால சாப்பிடும் பொழுது அந்த ஆகாரத்தில் இருக்கக்கூடிய குறைகளை பார்க்கக்கூடாது, அந்த ஆகாரம் கிடைச்சதேங்கிற அந்த கிருபையை பார்க்கணும் அப்படின்னா. அதனால பூமாதேவி இப்படி அசுர கூட்டமா எடுத்து உலகம் பூரான்னு பிரம்மாவை சரணமடைய பூமாதேவியின் தேவர்களை அழைச்சிட்டு பார்க்கடல்ல போய் பெருமாளை சரணாகதி பண்ணினார். பிரம்மா புருஷ சூக்தத்தினால பெருமாளை ஆராதனம் பண்ணார். பெருமாள் உடனே அசரீரி வாக்கா பெருமாள் சொன்னார், நான் வெகு சீக்கிரத்துல பூமியில வந்து அவதரிக்க போறேன், பூபாரத்தை குறைக்க போறேன் என்று சொல்லிட்டு பிரம்மா கிட்ட மட்டும் ரகசியமா சொன்னான் பகவான். எங்க அவதரிக்க போறேன்னு சொன்னான். அவதாரம் அப்படின்னா பெருமாளுக்கு சொல்ற அலங்கார வார்த்தை. நம்மெல்லாம் வந்து பிறந்தோம்னா வந்திருக்கே அவதாரம் அப்படின்னு திட்டுறதுக்கு வேணா சொல்லலாம். நம்மளெல்லாம் யாரும் அவதாரம்னு சொல்ல மாட்டா. அவதாரம்னா என்ன? நீங்க நம்மளெல்லாம் ஜனனம்னு சொல்றோம், நமக்கெல்லாம் ஜனனம்னு பேர். ஏன் ஜனனம்னா மரணம்னு இருக்கிறதுனால. பெருமாளுக்கு மரணமே கிடையாது, அவருக்கு ஜனனம் இருந்தால் தானே மரணம். அவ பெருமாளுக்கு என்ன சொல்லணும்? அவதாரம்னு சொல்லணும். அவதாரம்னா என்னன்னா ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு இறங்கி வர்றதுக்கு அவதாரம்னு பேர். வைகுண்டங்கிற இடத்துல இருந்து பூலோகத்துக்கு வராது, அதனால அவதாரம். அப்ப பெருமாளைத்தான் நாம் அவதாரம்னு மரியாதை அலங்காரமா சொல்லணும், மனுஷால சொல்ல முடியாது. இருந்தாலும் இந்த இடத்துல கிருஷ்ண ஜனனம்னு சொல்லுவா, கிருஷ்ணாவதாரம் சொல்லலாம், கிருஷ்ண ஜனனம்னு சில பேர் சொல்லுவா. அதனால பெருமாளை சொன்னதுனால சில இடத்துல தப்புன்னு ஆயிடாது. ஏன்னா பெருமாளுக்கு ஜனனம் அப்படிங்கிறது கிடையாது, இருந்தாலும் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்திக்கிறார். அதனால இந்த இடத்துல அவதரிக்கிறார் பெருமாள், அவதரிக்க போறேன் அப்படின்னு சொல்றார். எங்கன்னு வேற சொல்றான் கிருஷ்ண பெருமாள் பிரம்மா கிட்ட. வசுதேவ கிருஹே சாக்ஷாத் பகவான் புருஷப்பரஹ ஜனிஷ்யதே தத்ப்ரியார்த்தம் சம்பவந்து சுரஸ்திரியஹ வாசுதேவ கலானந்தஹ சகஸ்ரவதனஸ்வராட் அக்ரதோ பவிதா தேவோ ஹரேஹே பிரியசிகீர்ஷயா. வசுதேவனுடைய இல்லத்துல வந்து அவதரிக்க போறேன், அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்யலாம். எப்ப பகவான் வந்து அவதரிக்க போறேன்னு சொல்லிட்டானோ உடனே பிரம்மா தேவர்களெல்லாம் பார்த்து நீங்கள்லாம் போய் பூமியில யாதவர்களாகவும் கோபிகைகளாகவும் கோப சிறுவர்களாகவும் மாடு கண்குட்டியாகவும் நீங்கள்லாம் போய் பிறக்கணும் அப்படிலாம் பிரம்மா அனுப்பினார். பிரம்மா அப்படி அனுப்பினதும் முதல்ல பகவானுக்கு கைங்கரியம் அப்படின்னதும் முதல்ல ஒருத்தர் கிளம்பிடுவார்.
சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரவடியாம் நீள்கடலுள் பூம்பட்டாம் புல்குமனையாம் திருமார்க்கு அரவு. பெருமாள் இப்ப கிளம்ப போறார் அப்படின்னா ஆதிசேஷன் கொடையாயிடுவார். சென்றால் குடையாம், உட்கார போறாருன்னா சிங்காசனமா ஆயிடுவார். இல்லை இப்ப நிற்க போறாருன்னா பாதுகையா ஆயிடுவார். நின்றால் மரவடியாம் என்று அவருக்கு இப்ப படுத்துக்க போறார் பெருமாள்னா படுக்கையா ஆயிடுவார். அப்படி ஒரு ஆதிசேஷன் அவ்வளவு கைங்கரியம், பெருமாள் விட்டு விலகவே மாட்டார். ராமாவதாரத்தில் கூட லக்ஷ்மணனா வந்தார், தம்பியா வந்ததுனால அவ்வளவு பெருமை தெரியலையாம் யாருக்கு. ஆனா அண்ணாவா வந்தா கொஞ்சம் பெருமை தெரியும் நினைச்சிருந்தார். பெருமாளுக்கு கைங்கரியம் நான் முதல்ல வந்து பண்ணணும் அப்படின்னு ஆதிசேஷன் வரப்போற, பலராமனா வரப்போற. அண்ணாவுக்கு தான் ராமன்னு பேர் வைக்கணுமா, தம்பிக்கு வைக்கக்கூடாது. அதனால ராமாவதாரத்தில் ராமன் முதல்ல வந்ததுனால ராமன், இவர் முதல்ல ஆதிசேஷன் வந்ததுனால பலராமன் வரும். ராமன்னாலே அழகுன்னு அர்த்தம். ராமன்னா அழகு, ரமயதி இது ராம. அதனால மட்டும் ராமருக்கு ராமர் பேர் வைக்கல. வசிஷ்டர் ராமருக்கு ராமர்னு ஏன் பேர் வச்சார்னர், ரமந்தே யோகினோனந்தே சிதானந்தே இது ராமபதே நைவ பரம் பிரம்மாபிஜீயதேனர். யோகிகளுடைய ஹிருதயத்தை கூட ராமர் ரமிக்க செய்துடுவார். அதனால விஸ்வாமித்திரர் அதை தான் சொல்றார் ராமாயணத்துல. என்ன சொல்றாருன்னா, உன் சபையில இருக்கா பாரு, இவெல்லாம் எதுக்காக இருக்கா, அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம் வசிஷ்டோ வி மகா தேஜாஹ ஏச்சேமே தபசி ஸ்திதாஹ. தசரதா, உன் சபையில தபசு பண்ணிட்டு இருக்கிற முனிவர்கள் எதுக்கு இங்க உட்காந்துருக்கா, காட்டுல தபசு பண்ணாம? தெரியுமாண்ணா? தெரியலையேண்ணா. நீ ராமான்னு கூப்பிடும் போது அவ கண்ணை திறப்பா, ராமர் வரதை பார்ப்பா. ராமரை பார்த்து ராமர் அப்படி போனது மறுபடியும் கண்ணை முடிஞ்சிடும். ஏன்னா அந்த ராமருக்காக தான் அவ நகரத்திலேயே இருக்கா. அப்படி யோகிகளுடைய ஹிருதயத்தை கூட பிடிச்சி எடுக்கிறவர் ராமர். அதனால அந்த பேர் தான் தனக்கு வேணும்னு பலராமன் வச்சுக்க போற ஆதிசேஷன். அப்படி ஆங்காங்கு இவர்கள்லாம் தோன்றினா, யாதவர்கள்லாம் வந்தா. யாதவர்கள்லாம் வசிக்கிறதுக்குன்னு ஒரு இடம் ராஜதானின்னு பேர். அதுல 3 ராஜதானி, விருஷ்ணி, அந்தக, போஜக அப்படின்னு 3 இடம். குவாலியர், ஆக்ரா, மதுரா அப்படின்னு. அதுல மதுராங்கிற இடத்துல தான் கம்சன் உக்ரசேனருடைய புத்திரன். யாதவர்களுக்கெல்லாம் யயாதி மகாராஜாவுடைய சாபம் இருந்தது. அதனால முடி சூட்டிக்க மாட்டான், பட்டம் கட்டிக்க மாட்டான். ஆனால் ராஜாக்களுடைய உரிமை எல்லாம் அவளுக்கு உண்டு, ராஜாக்களுடைய உரிமை உண்டு. ஆனால் இதில் பட்டம் கட்டிக்கை வாளுக்கெல்லாம் கிரீடம் கிடையாது. ஆனால் கிரீடம் யாருக்கு கிடையாட்டாலும் கிருஷ்ணனுக்கு உண்டு. ஏன் கிருஷ்ணனுக்கு இருந்ததுன்னா, கருட பகவான் கொண்டு வந்து கொடுத்தாரு. நன்னாவே இல்லை நீ கிரீடம் இல்லாமல், நீ பெரிய சபைக்கெல்லாம் போய் நீ பஞ்ச பாண்டவர்களுக்காக பேசும் பொழுது இது வெறும் தலையை முண்டாசி கட்டினா நன்னா இருக்குமா கிருஷ்ணா, இது நான் ஒரு கிரீடம் எடுத்துன்னு வந்து தரேன் அப்படின்னு பாதாள லோகத்தின்னு ஒரு கிரீடத்தை கொண்டு வந்து கிருஷ்ணருக்கு வச்சார், பட்டாபிஷேகமே பண்ணார். அதனால அந்த யாதவர்களில் உக்ரசேனன்னு ஒரு மகாராஜா, அவருக்கு கம்சன் புத்திரன். அந்த உக்ரசேனனுக்கு தேவகன் ஒரு தம்பி, அவருக்கு தேவகின்னு ஒரு பொண்ணு. அந்த தேவகிய பக்கத்து தேசத்தில் சூரசேனன் ஒரு மகாராஜா, அவருக்கு வசுதேவன் ஒரு புத்திரன். அந்த வசுதேவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா. கம்சன் கிருஷ்ணாவதாரத்திலேயே பிரதானமான சத்ருன்னா. கம்சன்னு பேரை கேட்டாலே போருமா, முக்தகச்ச சிகா கேச்சித் பீதாஸ்மைதி வாதினகான்னு தேவலோகத்தில் கம்சன்னு சொன்னா போருமா, உடனே அவ குடிமி அவிழ்ந்து கச்சா அவிழ்ந்தது கூட தெரியாது, ஓடி போய் ஒழிஞ்சு போகலாம், அவ்வளோ பயம் கம்சன்னா. அப்பேற்பட்ட அந்த கம்சன் தன் தங்கைக்கு கல்யாணம் எடுத்து அந்த தங்கையையும் மாப்பிள்ளையையும் தேர ஓட்டி அவளை கிரகப்பிரவேசத்தில் கொண்டு விடணும்னு ஒரு ஆசை வந்துதான். எதுக்காக ஆசை அப்படின்னா, அண்ணனுக்கு தங்க மேலே எவ்வளவு பாசம் அப்படின்னு உலகத்துக்கு காட்ட நடிப்பு. ஏன்னா சில காரியங்கள்லாம் தெய்வத்துக்கே பொறுக்காதுன்னு. ஏன்னா இவன் அப்படி ரதத்தில் ஏறி
தேர் ஓட்டியை பிடிச்சி தள்ளி இவன் ஏறி உட்காந்து என் தங்கடா நான் தான் தேர் ஓட்டுவேன். இவன் அந்த ரதத்தை அப்படி ஒரு 2 அடி எடுத்து வச்சிருக்க மாட்டான். உடனே ஆகாசத்தேந்து ஒரு இடியோட ஒரு அசரீரி வாக்கு, அஸ்யா அஸ்வாமட்டமோ கர்ப்பஹம் ஹந்தாயாம் வகசே அபுத. ஹே மூடா அப்படின்னு ஒரு சத்தம். உடனே எல்லாரும் எங்க சத்தம் எங்க சத்தம் இப்படி தேடுறா. கம்சன் மட்டும் அந்த திசையை நோக்கி என்னன்னு கேட்டான். ஏன்னா அவாவா பேர் அவாவாளுக்கு தானே தெரியும். அவாவா பேரை கூப்பிட்டா அவாவா தான் திரும்பி பார்க்கணும். இவன் மூடன்னு கரெக்டாக தெரிஞ்சிருக்கு என்னன்னு. நீ எந்த பொய் பாசத்தில் உன் தங்கையை இந்த ரதத்தில் அழைச்சிட்டு போறியோ அவளுக்கு பிறக்கக்கூடிய 8வது குழந்தையினால உனக்கு மரணம் அப்படின்னு. உடனே ஊரே பரபரப்பாயிடுச்சு. அவாவா ஓடுறா ஜனங்கள்லாம். கம்சனை யாராலையும் தடுக்க முடியாது. வசுதேவன் பார்த்தார். சாம தான பேத தண்டம்னு 4 நீதி இருக்கு. எடுத்ததும் இவன் 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 என்ன பண்ணான்? கம்சன் தேவகி கூந்தலை இப்படி பிடிச்சிட்டு கத்தி எடுத்து வெட்ட போறேன்னு ஆரம்பிச்சுட்டான். ஏன்னா 8வது குழந்தை பிறந்தா தான் இவளே இப்ப வதம் பண்ணிடலாமே அப்படின்னு. அப்போ வசுதேவன் சமாதானம் பண்ணார். ஸ்லாகனீய குணசூரைஹி பவான் போஜயசஸ்கரஹ சகதம் பகினீம் கன்யாத் ஸ்திரியம் உத்வாக பர்வனி. கம்சாணி எப்பேற்பட்ட பெருமைக்கு புகழுக்கு இருப்பிடமானவன். நீ போயும் ஒரு ஸ்திரீயை வதம் பண்ணலாமா? நன்னா இல்லப்பா இது. மேலும் ஒரு க்ஷத்ரியன் மரணத்தை கண்டு பயப்படலாமா? இவெல்லாம் யாதவர்கள்னா வெறும் மாடு மேய்க்கிறவான்னு நினைச்சுக்க கூடாது. இவெல்லாம் க்ஷத்ரியர்கள். க்ஷத்ரியர்கள். ஆனால் இவ ஒரு குலத்தொழில் மாடு மேய்க்கிறதுன்னு வச்சுக்கிறா. அதனால இந்த இடத்துல நீ ஒரு க்ஷத்ரியன் போய் மரணத்தை கண்டு பயப்படலாமா என்றெல்லாம் எவ்வளவோ சமாதானம் பண்ணி பார்க்கிறார். கம்சன் கேட்கல. உடனே இவருக்கு யோசனை வந்தது. தானம் அப்படிங்கிற ஒரு நீதி. ஒன்றை கொடுத்தா ஒன்றை திருப்பி வாங்கிக்கலாம். அப்போ இவளால உனக்கு பிரச்சனை இல்லையே, 8வது குழந்தையினால தானே உனக்கு மரணம். அப்ப இவளுக்கு பிறக்கிற குழந்தை எல்லாத்தையும் தானம் பண்ணிடும் அப்படின்னு ஒரு இது போட்டுண்டார். சரின்ட்டான். 2 பேரையும் கை கால் விலங்கிட்டு சிறையில் தள்ளினான். 1 வருஷம் எடுத்து 1 வருஷம் ஆனதும் வசுதேவன் தேவகிக்கு ஒரு புத்திரன் பிறந்தான். சத்தியசந்தனா இருக்கக்கூடிய வசுதேவன் அந்த குழந்தைய எடுத்துட்டு, கம்சா இந்தாப்பா நீ உனக்கு குழந்தை, எனக்கு பிறந்த குழந்தைய தரேன். உடனே கம்சன் பார்த்தான். ஏதோ அன்னைக்கு ஏதோ தப்பிக்கிறதுக்கு என்கிட்ட பொய் சொல்றான்னு நினைச்சா இன்னைக்கு நிஜமாவே கொண்டு வந்துட்டாரே. எப்படி ஒரு குணம்பா உனக்கு. சரி சரி, எனக்கு இந்த குழந்தையினால ஆபத்து இல்லை. அந்த அசரீரி வாக்கு 8வது குழந்தைன்னு தான் சொல்லியிருக்கு. நீ அழைச்சிட்டு போன. அழைச்சிட்டு போனதும் உடனே மறுபடியும் சிறைக்கு தான் வேற எங்கே போகணும். வர வழியிலேயே வசுதேவன் நினைச்சார், இவன் துஷ்டன், அடுத்தது என்ன நினைப்பானே சொல்ல முடியாது. இவன் இன்னைக்கு வேண்டான்னு சொல்லுவான், மறுபடியும் புத்தி மாறி போய் குழந்தைய கொண்டு வாங்குவான். இந்த குழந்தை இருந்தா பகவத் சங்கல்பம், இல்லைன்னாலும் பகவத் சங்கல்பம் அப்படின்னு நேராக வந்துட்டார் சிறைக்கு. அதுக்குள்ள ஒரு வதந்தி பரவிடுத்தான். என்னன்னா கம்சன் திருந்திட்டான் அப்படின்னு. கம்சன் திருந்தலாமா? ஏன்னா திருந்தினா அப்புறம் எப்படி கிருஷ்ணாவதாரம் வரும்? அப்ப அவனை கலகம் பண்ணணும். கம்சனை யார் கலகம் பண்றது? ஏன்னா கம்சன்ட்ட யாரும் நெருங்கவே முடியாது. தைரியமா ஒரு ஆள் போகணும். கம்சனை தைரியமா கம்சனை எதிர்த்து வரணும் அப்படின்னு சொன்னா நாரதர் தான். ஏன்னா நாரதருக்கு எங்கேயுமே நல்ல வரவேற்பு தான். நாரதர் ஹிரண்யகசிப்பு ஆத்துக்கு போனாலும் நல்ல வரவேற்பு தான். ஏன்னா ஹிரண்யகசிப்பு யாரையும் நாராயணா சொல்லவே கூடாதுன்னு உலகம் பூரா அறிவிச்சுட்டான். எல்லாருக்கும் நாராயணா சொல்ல பயம். நாரதர் அவனுடைய ஆத்துக்கு போனார். நாரதர் வந்திருக்கிறத பார்த்து வாருன்னு பூர்ண கும்பம் கொடுத்து, ஆஹா இன்னைக்கு வந்ததுதான் நாம பஜனை பண்ணலாமா அப்படின்னு கேட்டான் ஹிரண்யகசிப்பு. நாரதர் சொன்னார், நான் இப்பதான் ஒரு ராதா கல்யாணம் முடிச்சுட்டு வரேன், தொண்டையெல்லாம் ஒரே வலிக்கிறது, நாம வேணா வீணையில வாசிக்கலாம் கச்சேரி பஜனை. என்ன
இரண்யகசிப்புக்கும் வீணை தெரியுமா? அதனால் நாரதர் இரண்யகசிப்பு ஒரு பாட்டு வாசித்தான், நாரதர் ஒரு பாட்டு வாசித்தார். சரி, நாராயணாதன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான், நாம் இதை வாசித்து பார்ப்போமே அப்படின்னு அந்த வீணையில் நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோவிந்தா ஹரே, நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோபாலா ஹரே, நாராயண நாராயண ஜெய் ஜெய் ஓம் நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோபாலா ஹரே, நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோவிந்தா ஹரே, நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோவிந்தா ஹரே, நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோபாலா ஹரே, நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோபாலா ஹரே, நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோவிந்தா ஹரே, நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோவிந்தா ஹரே, நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோபாலா ஹரே, நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோபாலா ஹரே என்று அப்படி நாராயண நாராயணன் வாசிக்க வாசிக்க 2 மணி நேரம் இரண்யகசிப்பு இப்படி தலையாட்டிண்டு ஆகா ஆகா ஆகான்னா, நாரதரே என்னாச்சு? நாளையிலேருந்து 48 நாள் தினமும் 4 to 6 நீங்கள் வந்து இதை வாசிக்கணும். மறுநாள் வந்தார் நாரதர், ஒரு தூணில் சாஞ்சிட்டு நாராயண நாராயண நாராயணன் வாசித்தார். மறுபடியும் அடுத்த நாள் வந்தார், நாராயண நாராயண நாராயணன் வாசித்தார். அடுத்த நாள் என்ன பண்ணார், இன்னைக்கு வேற வாசிப்போம், இவன் என்ன சொல்கிறான் பார்க்கலாம் அப்படின்னு வேற ஏதோ ராக ஆலாபனம் போட்டதும் நாரதரே நாராசமாக இருக்கு, என்ன நேத்திக்கு வாசிச்சிரு அதை வாசிக்கணும். அப்போ யாரு கூடாதுன்னு சொல்றானோ அவன் வாயாலேயே 48 நாள் ஒரு தூண்ல சாஞ்சி நாராயணன் நாராயணன் வாசிக்க, எந்த தூண்ல சாஞ்சாரோ அந்த தூண்லேருந்து நரசிம்ம பகவான் வந்தார். அதனால நாரதர் இரண்யகசிப்பு ஆத்துக்கு போனாலும் நாமம் சொல்லிடுவார், ராவணன் கும்பகர்ணன் ஆத்துக்கு போனாலும் பகவன் நாமம் தான். ராவணனை பார்க்க எப்பொழுதும் போவார். ராவணனுக்கு ஒரு பழக்கம் உண்டு, இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த பழக்கம் இருக்கு. என்ன பழக்கம்னா, இப்படி சில பேர் தோலை தூக்கிப்பா, நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம். சில பேர் இப்படின்னு வா, எப்போ பாரு இப்படின்னு வா. சில பேர் நெஞ்சை தட்டிப்பா, பெரிய ஆளுன்னு. ராவணனுக்கு உண்டான் வாரணம் பொருத மார்பும் வரையனை எடுத்த தோளும், நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்த நாவும், தாரணி மௌலிபத்தும் சங்கரன் கொடுத்த வாளும், வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையே மீண்டு போனான்னு. நாரதத்தை யுத்தத்துக்கு முன்னாடிலாம் அவன் சொல்லுவான், பாருங்க ராமரை ஒழிச்சு கட்டிட்டு வரேன், ஒழிச்சு கட்டி அப்படின்னு. கடைசியில் அந்த தோளும் தூக்க முடியல, ஏன்னா கைலாசத்தை இப்படி தூக்கினான், கைலாசத்தையே தூக்கின தோழன். ஆனால் பெருமையாக எப்போ பார்த்தாலும் இப்படின்னு. இந்திரனோட சண்டை போடும்போது ஐராவத யானையினுடைய தந்தம் இவன் நெஞ்சில் குத்தி, ஒரு பெரிய பீஸ் தந்தம் இவன் நெஞ்சிலேயே குத்தி இருந்துதான். நமக்கெல்லாம் ஒரு முள்ளு குத்தினாலே அப்படியே இருக்கட்டும்னு சொல்ல முடியுமா? காலையே எடுக்க வேண்டியவன். இவனுக்கு அது நெஞ்சு குத்தியுமே ஒன்றும் ஆலையான். அதனால் அதை சுற்றி வைரம் பதக்கங்கள்லாம் போட ஆரம்பிச்சுட்டான். நல்லா அதை எப்போ பார்த்தா தட்டிப்பான் அந்த நெஞ்சை காமிச்சு. அதனால் அந்த ராவணனுக்கு எப்பொழுதும் நாரதர் அவனை பார்க்க போவார். அவனை பார்க்கறதுக்கு முன்னாடி விபீஷணனை போய் பார்ப்பார். ராவணனுக்கு ரொம்ப கோபம். அண்ணன் நான் இருக்கும்போது என்ன தம்பியை போய் முதல்ல பார்க்கறது. விபீஷணனுடைய ஆற்றுக்கு போனால் விபீஷணன் செவரு பூரா ராம ராம ராமன்னு பெயிண்டில் எழுதியிருக்கான். விபீஷணா என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்க? நாரதர் கேட்குறார், ஏன் சுவாமி என்ன உங்கள் அண்ணன் இதை பார்த்தான்னு வச்சுக்கோ, பிரம்மாஸ்திரம் போட்டு இந்த அரண்மனையை துவம்சம் பண்ணிவிடும். அவன் பார்த்தா பார்க்க அப்படிலாம் சொல்லாதடா, பக்தி பண்ணணும், ஆனால் புத்திசாலித்தனமாக பண்ணணும். நான் சொல்லித்தரேன் ஒரு உபாயம், உங்கள் அண்ணன் வந்தானா அதை சொல்லு. சரின்ட்டு என்னன்னு சொல்லி கொடுத்துட்டு நாரதர் போயிட்டார். ராவணனுக்கு கோபம். எப்போ பாரு விபீஷணனை பார்க்குறாரு, போயிடுறாரு, எங்கே வந்து கவனிக்கிறதே இல்லையே. அப்படி என்னதான் இருக்கு அந்த விபீஷணன் வீட்டில், இன்னைக்கு போய் பார்த்தே தீரணும் அப்படின்னு நாரதர் நேராக வந்து, ராவணன் நேராக வந்து விபீஷணனுடைய அரண்மனை திறந்து உள்ள வந்தா செவரு பூரா ராமராமன் இருக்கு. இவனும் ராம ராம ராமங்கிறான். ஏய் விபீஷணா, அண்ணா என்ன எப்போ வந்தீங்க? என்னடா எப்போ வந்தீங்க? நீ ராமபக்தனா? நான் போய் ராமபக்தனா இருப்பேனா? பின்ன என்னடா இதெல்லாம்? இதுவா நாரதரை சொல்லி கொடுத்தது ஞாபகம் வந்து, அண்ணா
உங்க பேர் என்ன? என் பேர் என்னத்துக்குடா இப்ப சொல்லுங்க. ராவணன். அதுல முதல் எழுத்து ரா. மன்னி பேர் என்ன? மந்தோதரி. அதுல முதல் எழுத்து மா. உங்க மேலேயும் மன்னி மேலேயும் எனக்கு ரொம்ப பக்தி, அதான் ராமன் எழுதியிருக்கேன். ஏன்னா இது நாரதர் சொல்லி கொடுத்தார். அவனுக்கு மந்தோதரி ராவணன் இருக்கட்டும், நீ எப்போதும் ராம பக்தியிலே அப்படின்னு. அது மாதிரி நாரதர் எங்க போனாலும் நல்ல வரவேற்கிறார். அந்த நாரதர் கம்சனை பார்க்க வரார். கம்சனை பார்க்க வரும் பொழுதே கம்சன் பூர்ணகும்பம் கொடுத்தான், வரவேற்பு கொடுத்தான். நாரதரை பார்த்து, என்ன சுவாமி சௌக்கியமானா? என் சௌக்கியம் இருக்கட்டும், நீ சௌக்கியமா இருக்கியா? நான் நல்லா தானே இருக்கேன். அசடு, ஏன் உன்னை ஒரு பெரிய தேவலோகமே உன்னை அழிக்கிறதுக்கு காத்துன்னு இருக்கேன். என்ன சுவாமி சொல்றீ? தேவர்கள் தான் இந்த பூலோகத்தில் பிறந்திருக்கா, தெரியுமா தெரியாதா? ஒன்றும் தெரியாத. கம்சா, நீ இவ்வளோ வெகுலியா இருக்கக்கூடாதுப்பா. ஏன் நீ ஸ்கூலுக்கு போயிருக்கியா இல்லையா? நான் போயிருக்கேனே. என்ன படிச்சிருக்க? நல்லா படிச்சிருக்கேனா? உனக்கு கணக்கெல்லாம் தெரியுமா? நல்லா தெரியுமே. எங்க 8 8ன்னு நீ இவ்வளோ ஏமாற்றம் அடைஞ்சிட்டு இருக்கிய? 8 8ன்னு யாராவது 8ன்னு பேர் வைப்பாளா குழந்தைக்கு? 8வது குழந்தை ஏமாந்து போயிட்டியே. ஏன் சுவாமி? எனக்கு இப்போ முதல்ல ஒன்று சொல்லி, எது 8? உன்னுடைய சபையில் இப்போ ஸ்திரீகள்லாம் நாட்டியம் ஆடுறா, அவளை வரிசையாக நிறுத்தி எது 8ன்னு சொல்லு பார்க்கலாம். வரிசையாக நிறுத்தினா 1 2 3 4 5 6 7 8 அது சுவாமி. ஓ அதான் 8. அந்த இடத்துலேருந்து இப்போ எண்ணு பார்க்கலாம். 8லேருந்து எண்ணு பார்க்கலாம். அங்கேருந்து 1 2 3 4 சுவாமி இது 8 சுவாமி. என்னப்பா முதல்ல அது 8ன்னு, இப்போ இது 8ங்கிற? சரி, நடுவுலேருந்து ஒருத்தரை பிடிச்சி இழுத்து இதுலேருந்து எண்ணு எது 8ன்னா 1 2 3 4 5 6 7 8 சுவாமி 4 8 வருது. 5லேருந்து எண்ணினா 6லேருந்து எண்ணினா 5 8 வருது. 7லேருந்து எண்ணினா 6 8 வருது. என்ன சுவாமி 8 எல்லாமே 8னே வருதே. இப்போ இதில் எது சுவாமி 8ன்னா? ஜாக்கிரதைப்பா, நான் போயிட்டு வரேன், என் வேலை முடிஞ்சிருத்துனார். ஜாக்கிரதைன்ட்டு போயிட்டார். உடனே நேராக சிறைக்கு வந்தான். சிறைக்கு வந்து தேவகி மடியில் இருக்கிற அந்த குழந்தையை எடுத்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு கல், அந்த கல்லில் தூக்கி அடித்தான். மக்கள் 6 கல்லிடை மோதி இழந்தவள் அப்படின்னு 6 குழந்தை பிறக்க சாகடித்தான். 7வது ஆதிசேஷனுடைய அம்சம் அந்த குழந்தை தேவகி கர்ப்பத்துக்கு வந்தது. உடனே ஆங்காங்கு இப்படி இவன் பண்ற அட்டகாசத்தை பார்த்து உக்ரசேனர், நீ பண்றது தப்புடான்னார். உன்ன மாதிரி வயசான வாழெல்லாம் வேலைக்கு வச்சிருக்கிறது தப்பு. முதல்ல 60 வயசானா ரிட்டையர்ட் ஆகணுங்கிறத ஸ்கீமை கொண்டு வந்ததே கம்சன் தான். நீ என்னத்துக்கு இன்னும் ராஜ்யத்தில் இருக்க? போய் ஜெயிலுக்கு போனா அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்பினா. அவ கூட இருந்த மந்திரிகள்லாம் தப்புடானா, எங்க அப்பா தனியா இருக்கா, நீங்க அங்க போய் உபதேசம் பண்ணணும் அப்படின்னு அவாலையும் அனுப்பி இவன் தனக்கு தானே மந்திரிகளை போட்டுண்டான். பிரலம்ப பகசானூர திரிணாவத்த மகாசனைஹி முஷ்டிகாரிஷ்ட திவித பூதனா கேசி தேனுகைஹி இப்படி தனக்குத்தானே மந்திரிகளை போட்டுண்டு பிரம்மாவுடைய சிருஷ்டியே பூமிக்கு வரக்கூடாதுன்னு சங்கல்பம் பண்ணான். அப்படி ஒரு காரியம் பண்றான். அப்போ பகவான இந்த 7வது அம்சமான இந்த குழந்தைய காப்பாற்றணும்னு பகவான் யோகமாயான துர்க்கையை நினைச்சார். பகவான் துர்க்கையை நினைச்சது எதிர்க்க தோன்றினான் வைகுண்டத்துல. அந்த துர்க்கையை பார்த்து சொன்னா, கச்சதேவி விரஜம்பத்ரே கோபகோபிரலங்கிருதம் ரோஹிணி வசுதேவஸ்ய பாரியாஸ்தே நந்தகோகுலே. நீ உடனே பூலோகத்துக்கு போ, தேவகியுடைய கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய ஆதிசேஷனுடைய அம்சமான குழந்தைய ஆக்கர்ஷணம் பண்ணிண்டு அதை எடுத்துண்டு, வசுதேவனுக்கு இன்னொரு மனைவி ரோஹிணின்னு பெயர். அவ நந்தகோபனுடைய இல்லத்துல மதுரால நந்தகோபனுடைய இல்லத்துல கோகுலத்துல இருக்கா. அங்க போய் அந்த குழந்தைய அவ வயிற்றுல போட்டுட்டு நீ யசோத வயிற்றுல போய் பிற. இது மாதிரி நீ நான் சொன்னதை செஞ்சா உலகம் உள்ள வரைக்கும் உன்னை விதவிதமான நாமங்கள்னால உன்னை அழைப்பா. துர்கேதி பத்ரகாலீதி விஜயா வைஷ்ணவீதி ச குமுதா சண்டிகா கிருஷ்ணா மாதவி கன்யகேதி ச மாயா நாராயணி சாணி சாரதேதி அம்பிகேதி ச பலவிதமான நாமங்கள்னால உன்னை அழைத்து
உனக்கு அர்ச்சனைகள்லாம் செய்து சிவப்பான வஸ்திரங்கள் பூஷணங்கள் போட்டு பெரிய பெரிய கோவில்கள்லாம் கட்டி உலகம் உள்ள வரைக்கும் உன்னை கொண்டாடுவான் என்று சொன்னதும் உடனே காளி மாதா அந்த ஆதிசேஷனுடைய குழந்தையை ஆக்கர்ஷணம் பண்ணி ரோஹிணி கர்ப்பத்தில் போட்டு தான் யசோத வயிற்றில் போய் இருந்தார். கம்சன் நினைச்சான் 7வது குழந்தை கர்ப்பத்திலே என்னை கண்டு பயந்து கலங்கி போயிடுத்து, கரைஞ்சி போயிடுத்து அப்படின்னு. அது ஜாக்கிரதையாக வளர்ந்துட்டு வருது. இப்போ 8வதா பகவான் தேவகி கர்ப்பத்துக்கு வந்தான். ததோ ஜெகன் மங்களம் அச்சுதாம்சம் சமாஹிதம் சூரசுதேன தேவி ததார சர்வாத்மகமாத்மபூதம் காஷ்டாயதா ஆனந்தகரம் மனஸ்தகா. பகவான் தேவகி கர்ப்பத்துக்கு வந்ததுமே தேவகி சர்வதேவதான். ஏன்னா பகவானே வந்துட்டு இருக்கும் பொழுது எல்லா தேவர்களும் அங்கே தான் இருக்காங்க. ரொம்ப தேஜஸாக இருந்தார். 8வது கர்ப்பம் உண்டாயிட்டார் தேவகி அப்படிங்கிறத கம்சன் கேள்விப்பட்டு எப்பொழுதும் தினமும் அவன் அட்டண்டன்ஸ் போட்டுருவான். காத்தால எப்படி இருக்கு, மத்தியானம் எப்படி இருக்கு, சாயங்காலம் எப்படி இருக்கு, ராத்திரி எப்படி இருக்குன்னு இப்படி 4-5 தடவை வந்துட்டு போவான் சிறை. இன்னைக்கு 8வது கர்ப்பம் வந்துடுத்து உண்டாயிட்டான்னு கேள்விப்பட்டதும் அங்கேயே 10க்கு 10 ஒரு ரூமை கட்டிட்டு வெட்டு படுக்கையிலேருந்து எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து இப்படியே தேவகியை பார்க்கணும், கர்ப்பம் வரணும், வதம் பண்ணிடணும் அப்படின்னு பிளான்ல வந்தான். அங்கேருந்து பட்டி படுக்கையோடு இப்படி வந்து பார்த்தான். தேவகியினுடைய தேஜஸை பார்த்தான், அரண்டு போயிட்டான். கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ன நெடுமாலேனா. ஒரே சமயத்துல தேவகி கர்ப்பத்தில் இருந்துட்டு தேவகியினுடைய வயிறை குளிரச் செய்யக்கூடிய எம்பெருமான் கம்சனுடைய வயிறை அப்படியே கொதிக்க வைக்கிறான், பயமுறுத்துறான், பீதியை கிளப்பி விட்டுட்டான். கம்சன் பார்த்தா இனிமேல் நான் இந்த பக்கமே வரமாட்டேன், குழந்தை பிறந்தா சொல்லி அனுப்பி நான் அப்புறம் வந்து பார்த்துக்கிறேன்ட்டு நேராக போயிட்டான். நேராக தன் அரண்மனைக்கு போயிட்டான். எப்போ இவன் வரமாட்டான்னு தெரிஞ்செடுத்தோ தேவர்கள்லாம் வந்து சிறைக்கே வந்து பகவானை ஸ்தோத்திரம் பண்ணான். சத்யவிரதம் சத்யபரம் திரிசத்யம் சத்யஸ்ய யோனிம் நிஹிதஞ்ச சத்யே சத்யஸ்ய சத்யம் ரித சத்ய நேத்ரம் சத்யாத்மகம் த்வாம் சரணம் பிரபன்னாஹ. பகவான தேவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணா. சத்யவிரதன், கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடியவன். சத்தியம் அப்படின்னாலே உண்மை பேசுறது அப்படின்னு நினைச்சிருந்தது. அதெல்லாம் நமக்கு தான். ஆனால் நாமெல்லாம் உண்மை பேச மாட்டோம், பொய் தான் பேசுவோம். சத்தியம்னா என்ன அப்படின்னா சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரத்தை சங்கல்ப மாத்திரத்தினாலேயே செய்யக்கூடியவன் அப்படிங்கிறதுனாலே சத்யவிரதன் சத்யபரன் திரிசத்தியம். 3 காலத்திலையுமே எந்த காலத்திலையுமே தான் ஒருவனாகவே இருக்கக்கூடியவன், சாஸ்வதமா இருக்கக்கூடியவன். அப்பேற்பட்ட அந்த சத்தியாத்மகனான பகவானை நமஸ்கரிக்கிறோம். பகவானை வந்து இப்படியெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது பகவானுடைய அவதாரங்கள் எதற்காக என்கின்றதையும் சொன்னான். சிண்வன் கிருணன் சம்ஸ்மரயன் சிந்தயன் நாமானி ரூபாணி ச மங்களானி தே கிரியாசு யஸ்வச்சரணாரவிந்தயோ ஆவிஷ்டசேதா ந பவாய கல்பதே. கிருஷ்ணனுடைய அவதாரம் என்னத்துக்காகனா கிருஷ்ணன் அவதாரம் பண்ணாதான் லீலைகள் பண்ணுவான். அந்த லீலைகள் பண்ணாதான் அதை மகான்கள்லாம் பாட்டா எழுத முடியும். கிருஷ்ணன் அவதரிக்கலன்னா எங்கேருந்து பாட்டு வந்திருக்கும்? பாட்டு அப்படிங்கிறது பஜனை அப்படிங்கிற அந்த சம்பிரதாயமே கிருஷ்ணாவதாரத்துக்கு அப்புறம் தான். ஏன்னா கை தட்டணும் அப்படிங்கிற இந்த சம்பிரதாயம் பஜனை சம்பிரதாயம். இதே பெருமாள் கோவிலெல்லாம் நாம் போய் இப்படிலாம் கை தட்ட முடியாது. ஏன்னா பட்டர் திட்டுவா. அப்புறம் ஏன்னா அவள் தான் கை தட்டுவா. எப்போ தட்டுவா? பெருமாளுக்கு அம்சி ஆறுதுன்னா கை தட்டுவா, அம்சி ஆயிடுச்சுன்னா கை தட்டுவா. அப்புறம் பெருமாள் கிட்ட உள்ள வர சுவாமி அடியே அப்படின்னு கை தட்டின்னு வருவா. ஏன்னா பெருமாளுடைய அந்த மூமெண்டெல்லாம் அவளுக்கு தான் தெரியும். பெருமாள் அவள்கிட்ட தான் பேசுவான். அப்போ அவளுக்கு அந்த எண்ணங்கள்லாம் எப்பொழுதும் அந்த பாவத்திலே இருக்கிறதுனால பெருமாள்கிட்ட அனுமதி வாங்கிட்டு உள்ளே போகிறது வெளில வர்றது எல்லாம் அப்படி இருக்கணும். அதனால் கை தட்டுறதெல்லாம் இஷ்டத்துக்கு பண்ண முடியாது. கிருஷ்ணன்ட்ட என்னன்னா கை தட்டாமல் இப்படி கையை கட்டிட்டா பிடிக்கவே முடியாது. ஏன்னா கையை தட்டணுன்றதுக்காக அவனுடைய அவதாரம். அப்போ அவன் லீலைகள் பண்ணான்னா அந்த லீலைகளை பாட்டாக எழுதினா அந்த பாட்டை நாம் பாடும்போது கை தட்டின்னு தான் பாடணும். அதனால சின்மன் கிருணன் சம்ஸ்மரயம் சிந்தயன்
வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் என்றனவும் தீனில் தூசுன்னா. பகவானுடைய லீலைகளை வாயால பாடி மனசினால சிந்திக்கணும். அப்ப அப்படி சிந்தனை பண்ண 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 என்னாகும்? இங்க சொல்றார், பகவானுடைய லீலைகளை காதால கேட்டு மனசினால எப்பொழுதும் சிந்தனை பண்ணி அதை வாயால சொல்லிகிட்டே இருந்தோம்னா ந பவாய கல்பதே, அடுத்த பிறவிங்கிறதே கிடையாது என்றெல்லாம் சொல்லி தேவகியையும் பாராட்டினார். சர்வலோகத்தையும் தன் வயத்தில் ஒடுக்கின்னு இருக்கக்கூடிய பெருமான உன் வயத்தில் நீ தாங்கின்னு இருக்க, எப்பேற்பட்ட பாக்கியம் என்றெல்லாம் தேவகியை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு தேவர்கள் மறைஞ்சு போனா. பகவானுடைய அவதார புண்ணிய காலத்துக்காக காத்துண்டிருந்தாலும் அத சர்வகுணோபேதா காலஹா பரமசோபனகா யஹ்யேவ அஜன ஜன்மக்ஷம் சாந்தர்க்ஷ கிரகதாரகம். பரமசோபனமான காலம்னு அடுத்த மாதம் வரப்போகுது கிருஷ்ண ஜெயந்தி. கிருஷ்ண ஜெயந்தி ஆவணி மாசத்துல அஷ்டமி திதியில ரோஹிணி நட்சத்திரத்துல பகவான் அவதரிக்க போறான். அதனால பரமசோபனமான காலம். நமக்கு கிருஷ்ணாவதாரம் அப்படிங்கிறது இன்னைக்கு பிரசித்தமா இருக்கு. கிருஷ்ணாவதார காலத்திலேயே இது பிரசித்தம்ட்ட. ஏன்னா அந்த அஷ்டமி சந்திரன் நிஷீதே தம உத்பூதே ஜாயமானே ஜனார்தனே தேவக்யாம் தேவரூபிண்யாம் விஷ்ணு சர்வகுஹாசய ஆவிராசி யதா பிராச்சியாம் திஷீந்துரிவ புஷ்கலஹ. அஷ்டமி சந்திரன் தான், ஆனா நல்ல பௌர்ணமி மாதிரி அந்த நிலவு தெரியறதான். அந்த நிலா தோன்றினா பௌர்ணமி வந்தா எப்படி ஜனங்களுக்கு சௌக்கியமோ, பௌர்ணமி வந்தா யாருக்கு சௌக்கியம்? காத்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வெயில்ல அடைஞ்சவாளுக்கு பௌர்ணமி அந்த நிலால வாசல்ல உட்காந்து காத்து வாங்கினா சௌக்கியம். அதுபோல சில பேருக்கு கிருஷ்ணாவதாரம் சௌக்கியம். பௌர்ணமி வந்துடுத்துன்னா திருடர்களுக்கு கவலை. ஏன்னா இது அம்மாவாசையா இல்லாமல் போயிட்டே பௌர்ணமியா போயிட்டேன்னு கம்சன் சிசுபாலன் போன்ற திருடர்களுக்கெல்லாம் பயமா இருக்கு. அதனால இப்போ பகவானுடைய அவதாரத்தை சொல்லும் பொழுது கர்ப்பவாசம்னு சொன்னா, ஆனா இந்த இடத்துல ஆவிராசி எதிர்க்க தோன்றினான்னு சொல்ல போறான். ஆவிராசி யதா பிராச்சியாம். இப்ப பகவானுடைய அவதாரத்தை சொல்றார். தமத்புதம் பாலகமம்புதேக்ஷணம் சதுர்புஜம் சங்க கதாயுதாயுதம் ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோத சௌபகம் மகார்க வைடூரிய கிரீட குண்டல த்விஷா பரிஷ்வக்த சகஸ்ர குண்டலம் உத்தாம காஞ்சங்கத கங்கணாதிபிஹி விரோச்சமானம் வசுதேவ ஐக்ஷத. எதிர்க்க தோன்றினான்னு சொல்றார். வசுதேவன் கர்ப்பவாச வழியா வரல, எதிர்க்க தோன்றினான். எதிர்க்க தோன்றினவன் எப்படி இருந்தானார்? அற்புதமான குழந்தை தோன்றிய. அற்புதம் அப்படின்னு பகவானுடைய அவதாரம் எல்லாமே அற்புதம் தான். எந்த அவதாரத்தை எடுத்தாலும் அற்புதம் தான். நரசிம்ம அவதாரம் எடுத்தான்னு சொன்னா அதுல சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்தியவாசிதம் யாப்திஞ்ச பூதேஷு அகிலேஷு ச ஆத்மனஹ அதிருஷ்யத அத்தியுத ரூபமுத்வகன் அப்படின்னு அத்தியுதம்னு சொல்றார். வாமன அவதாரம் பகவான், அந்த அவதாரத்துல பகவான் உலகளந்த பெருமாளா மாறார் அப்படின்னு சொல்லும் பொழுது தத் வாமனம் ரூபம் அவர்ததாத்புதம். அத்புதம்ங்கிற எல்லாமே அற்புதம் தான். எந்த அவதாரத்தை எடுத்தாலும் அற்புதம் தான். ஆனா அந்த அவதாரத்தெல்லாம் அற்புதத்துக்கு காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப காரணம் சொல்ல வேண்டிய அவசியமாக இருக்கு. ஏன் அற்புதம்னா அதெல்லாம் பெரிய பெரிய அவதாரமா வந்துட்டு போயிட்டார். இதுல குழந்தையா வந்திருக்க. குழந்தையா வந்தா என்ன அற்புதமா அப்படின்னு கேட்டா, குழந்தை பிறக்கிறதெல்லாம் ஒரு அற்புதமா அப்படின்னா, குழந்தையே பிறக்காதுன்னு சொன்னவாளுக்கு குழந்தை பிறந்தா அற்புதம். அதை விட குழந்தையா பிறக்காதவன் குழந்தையா பிறந்திருக்கான், அதனாலே அற்புதம். தமத்புதம். பிறந்த குழந்தை எப்போதும் கண்ணை திறந்துட்டு யாரையும் பார்க்காது, கண்ணை முடி தூங்கிட்டு தான் இருக்கும். இது இப்பவே கண்ணை திறந்துட்டு வசுதேவன் தேவகியை கொட்ட கொட்ட முழிச்சு பார்க்கறதான், அதனாலே அற்புதம். தமத்புதம் பாலகம். மேலும் வைகுண்டத்தை பார்த்து சொல்றதான், தாயாரை பார்த்து பகவானாகிய நானே வந்து அவதாரம் பண்ணிட்டேன் மகாலட்சுமி, நீ போய் விதர்ப தேசத்துல ருக்மிணிங்கிற பெயர்ல போய் அவதாரம் பண்ணு அப்படின்னு அனுப்புறார். தன்னுடைய கடைக்கண் பார்வையினால
பூமாதேவியை பார்த்து உன் பாரத்தை நீக்க வந்துட்டேன் அப்படிங்கிறார். அதனாலே அற்புதம். பூமாதேவியை பார்த்து சொல்றார், நீ சத்யபாமாவா போய் சத்ராஜித்துங்கிற ராஜாவுக்கு பெண்ணாக பிற. பிறக்கும் பொழுதே ஸ்ரீதேவி பூமி தேவின்னு கல்யாணம் பண்ணிட்டு பிறந்தார். அதனாலே அற்புதம். தமத்புதம் பாலக அம்புதேக்ஷணம். பிறக்கிற குழந்தை எப்போதும் 2 கையோட தான் பிறக்கும். இது 4 கையோட பிறந்தது. சதுர்புஜம். அதனாலே அற்புதம். பிறக்கிற குழந்தை மூட்டை விளையாட்டு சாமான கர்ப்பத்திலேயே எடுத்துன்னு வர. எல்லாமே பிறந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் வாங்கி தரது தான். ஆனா இது கர்ப்பத்திலேயே விளையாட்டு சாமானோட வந்திருக்கான். என்ன விளையாட்டு சாமான்னா, ஒரு கையில காத்தாடி வச்சுட்டு இருக்கான், ஒரு கையில விசில் வச்சுட்டு இருக்கான், ஒரு கையில கிளுகிழுப்பு வச்சுட்டு இருக்கான். எதுனா காத்தாடி தான் சக்கரம், அந்த விசில் தான் சங்கு, அந்த கிளுகிழுப்ப கதை. அதனால சதுர்புஜம் சங்க கதாயுதாயுதம். ஒரு குழந்தை பிறந்து அங்கங்க தவழ்ந்து ஒரு அடிபட்டு சுவடு ஏற்படும். இது பிறக்கிற அன்னைக்கே ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் அப்படின்னு ஒரு மருவோட இருக்கான். ஒரு குழந்தை பிறந்தா ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு விளக்கு வெளிச்சத்தை தான் பார்க்கணும். ஏன்னா இவ சிறையில் இருக்கா. சிறையில் இருக்கக்கூடிய இந்த வசுதேவன் போய் தீப்பந்த எடுத்துன்னு வந்தார்னு இல்லை. ஏன்னா இதுவே கௌஸ்துபமணின்னு ஒரு மணி போட்டுன்னு இருக்கான். அதனுடைய வெளிச்சத்திலே இது என்ன குழந்தைன்னு தெரியதான். கலசோபி கௌஸ்துபம். அதனாலே ஆச்சரியமான குழந்தை. பீதாம்பரம். ஒரு குழந்தை பிறந்தார், அதுக்கு காதை குத்தி செயின் எல்லாம் போட்டு கையில் பிரேஸ்லெட் போட்டு மோதிரம் போட்டு அப்புறம் பட்டு வஸ்திரங்கள்லாம் போட்டுலாம் விட மாட்டேன். அது பேசாமல் வெறும் உடம்போட தான் வச்சிருப்பான். ஆனால் இது இன்னைக்கே காதில் பெரிய தோடெல்லாம் போட்டுன்னு இருக்கான், தலையில் ரத்ன கிரீடம் இருக்கான், கழுத்தில் ஹார பதக்கம், வைஜெயந்தி மாலை, வனமாலை, தோளில் தோல்வளைகள், கையில் கங்கணம், விரல்ல மோதிரங்கள், பட்டு பீதாம்பர வஸ்திரம். அதனால பீதாம்பரம் சாந்திர பயோத சௌபகம் மகார்க வைடூரிய கிரீட குண்டல இதெல்லாம் என்னத்துக்கு போட்டுன்னு வரணும்? இதெல்லாம் இல்லாமல் வரக்கூடாதான்னா, இதெல்லாம் இல்லாமல் நான் வந்துடுவேன். ஆனால் இங்கேருந்து நான் போய் கோகுலத்துக்கு நான் போகிறேன். அப்போ இங்கே தேவகி அம்மா வருத்தப்படுவா. என்ன வருத்தப்படுவா? குழந்தைக்கு ஒரு செயின் போட கூட எனக்கு துப்பு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு கவலைப்படுவா. நீ கவலைப்படாதமா, எல்லாம் எங்கிட்டயே இருக்கு அப்படின்னு நான் காட்டுறதுக்கு இதை போட்டுன்னு இருக்கேன் என்று சொல்லி அப்படி சதுர்புஜத்தோட பகவான் அப்படி காட்சி கொடுத்ததும் உடனே வசுதேவன் ஸ்தோத்திரம் பண்ணார். நான் என்ன தசரதனா? பெரிய நான் அஸ்வமேத யாகம் பண்ணேன், நான் புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணேன், அரண்மனையில் ராஜாவா இருக்கேன், எனக்கு குழந்தையா பிறன்னு ஒன்று கேட்க, நானே சிறையில் இருக்கேன், நான் என்ன புண்ணியம் பண்ணேன்னு தெரியலையே, எனக்கு குழந்தையா பிறந்திருக்கியே அப்படின்னு அவர் கவலைப்பட்டு ஸ்தோத்திரம் பண்ணார். இவர் ஸ்தோத்திரத்தை பார்த்து உடனே தேவகி சொன்னா, ரூபம் எத்தத் பிராகு அவ்யக்தம் ஆத்யம் பிரம்ம ஜோதி நிர்குணம் நிர்விகாரம் சத்தா மாத்திரம் நிர்விசேஷம் நிரீகம் சத்தம் சாட்சாத். எந்த ஒரு உபனிஷத் பிரம்மத்தை அனாமம் அக்ஷரம் அசிஞ்சம் ரூபம் எத்தத் பிராகு அவ்யக்தம் ஆத்யம் பிரம்ம ஜோதி நிர்குணம் நிர்விகாரம் சத்தா மாத்திரம்னு எந்த ஒரு உபனிஷத்து பிரம்மத்தை பிரதிபாதிக்கிறதோ நிர்ணயம் பண்ண முயற்சி பண்றதோ அப்பேற்பட்டவன் சாட்சாத் விஷ்ணு. அது நீதான்னு தெரிஞ்சுட்ட. இப்படி ஸ்தோத்திரம் பண்றாங்க. நஷ்டே லோகேதி பரார்த்தாவசானே மகாபூதேஷு ஆதிபூதம் கதேஷு வியக்தே வியக்தம் காலயோகேன யாதே பவான் ஏகஹா சிஷ்யதே சேஷசஞ்ஞஹ. சர்வலோகமும் அழிந்த பிறகும் கூட யார் ஒருவன் தான் மட்டும் மிச்சப்படுகின்ற சேஷசாயியோ அவன்தான் நீ தெரிஞ்சுட்ட. இப்படி ஸ்தோத்திரம் பண்றா. இந்த நிலையிலையும் கம்சன் ஞானம் வந்துருது. ஆனால் உபசங்கர விஸ்வாத்மன் அதோ ரூபம் அலௌகிகம். இந்த ரூபத்தை மறைச்சிடுது. 4 கையோட இருந்தா விஷ்ணுன்னு எங்க அண்ணாவுக்கு தெரியும். அதனால 2 கையோட சாதாரண குழந்தையாவா. உடனே இவர் சொன்னார், எனக்குமே இந்த 4 கையோட எப்போதும் அலைய பிடிக்காது. நான் 2 கையோடே தான் வரணும்னு ஆசைப்படுறேன். எப்போ தேவையோ அப்போ நான் 4 கையை வர வச்சுக்கேன் என்று க்ஷணத்தில் பபூவ பிராகிருத சிசுன்னு அடுத்த க்ஷணத்தில் சாமானிய குழந்தையா ஆயிடுதான். எல்லாத்தையும் மறைச்சு உடனே அப்பா அம்மான்னு கூப்பிடுறது. கம்சன் மாமாவை கண்டு பயப்படாதம்மா, பயந்தா என்னை இப்பவே கோகுலத்தில் கொண்டு விடு. உடனே தேவகி பார்த்தா,
உன்னை கோகுலத்தில் கொண்டு விடுறதுக்காக நான் பெற்றேன் என்று அவள் கவலைப்படும் பொழுது வசுதேவன் சொன்னார், நம்மளுடைய துக்கம் இன்னும் கொஞ்ச காலம்தான், கவலைப்படாது. எப்போ பகவான் வந்து நமக்காக இருக்கானோ நம்ம ஏன் கவலைப்படணும்? பெரிய துக்கத்தை அனுபவிச்சவர் தேவகி மாதா. 6 குழந்தைகளை பறி கொடுத்தவளுக்கு என்ன சமாதானம்? பகவான் தான் சமாதானம். அப்ப எல்லாத்துக்கும் எதிராக சமாதானம் ஒரு மனுஷனுக்குன்னா சர்வ துக்கத்துக்கும் சமாதானம் பகவான் ஒருத்தன் தான். அதனால சொல்றார், பாகவதத்துல சொல்றார், ஹரிஸ்மிருதி சர்வ விபத் விமோக்ஷனம். எப்பேற்பட்ட விபத்தா இருந்தாலும் ஹரி 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 ஹரிஹின்னு சொல்லிட்டே இருக்கு. ஏன்னா அவன் மொத்தம்தான் நம்முடைய துக்கத்தை போக்கம். யாரும் யாரையும் காப்பாற்ற முடியாது உலகத்தில். நம்மளை ஒருத்தன் காப்பாற்றணும்னா சர்வேஸ்வரன் ஒருத்தன் தான். ஏன்னா அவன் தான் 24 மணி நேரமும் நம்மளை பார்த்துட்டே ரட்சிக்கிற. தூக்கத்திலையும் நம்மளை காப்பாற்றுறது அவன் தான். முழிப்புல மட்டும் காப்பாற்றலை, தூக்கத்திலையும் அவன் தான் காப்பாற்றுறான், முழிப்புலையும் அவன் தான் காப்பாற்றுறான், உட்காந்தா காப்பாற்றுறான், நின்றா காப்பாற்றுறான், படுத்தா காப்பாற்றுறான், சாப்பிடும்பொழுது காப்பாற்றுறான், எந்த நேரத்தையும் காப்பாற்றுறது அவன். ஏன்னா அவன் இல்லாத இடமே இல்லை. அதனால இந்த இடத்துல தேவகி மாதா அவளை வசுதேவன் சமாதானம் பண்ணார். கோகுலத்தில் கொண்டு விடுனா, என் கை கால்லாம் விலங்கிட்டு இருக்கேப்பா குழந்தை, நான் எப்படி கொண்டு விடுவேன் அப்படின்னு வசுதேவன் கேட்கல. ஏன்னா பகவான் கொண்டு விடுன்னு ஆணையிட்டான். உடனே குழந்தைய அப்படி வாங்கினார். குழந்தைய வாங்கினது அவர் கை விலங்கு அறுபட்டு விழுந்தது. காலடி எடுத்து வச்சார், கால் விலங்கு அறுபட்டு விழுந்தது. சிறைக்கதவுக்கு வந்தார், சிறைக்கதவு பூட்டெல்லாம் உடஞ்சி சங்கிலி அருந்து விழுந்தது. குழந்தைய ஒரு கூடையில் எடுத்துட்டார். அப்படி வாசலுக்கு வந்தா காவலாளிகள் மூச்சுருப்பாளே கம்சன் விஷயத்தை சொல்ல. அவ என்ன பண்றான்னா, அவ நன்னா தூங்கின்னு இருக்கா, நன்னா தூங்கின்னு இருக்கா. உடனே சௌரியமா வாசலுக்கு வந்தா, வாசல்ல இருக்க சிறையை தாண்டி நகரம் வழியா தான் கோகுலத்துக்கு போகணும். அப்ப ஜனங்கள்லாம் மூச்சுன்னு இருப்பாளேன்னா உடனே 7 மேகங்கள் சேர்ந்து பயங்கரமான மழை. ததஸ்சௌரிஹி பகவத் பிரச்சோதிதः சுதம் சமாதாய சூதிகா கிருஹாத் யதா பகிர்கந்துமியேஷ தர்ஹஜா யா யோகமாயா ஜனிநந்தஜாயயா. கிருஷ்ணாவதாரத்தினுடைய மகிமை இன்னும் முக்கியமா இதுல ஒண்ணு இருக்கு. எந்த அவதாரத்தையும் இல்லாத மகிமை என்னன்னா, பகவானுடைய அவதாரம் இந்த அவதாரத்துல புறப்பாடு உற்சவம்னு இதுலதான். எதுலையும் புறப்பாடு உற்சவம்லாம் கிடையாது. இதுலதான் பிறந்தன்னைக்கே பகவான் புறப்பாடு. அதுவும் எதுல புறப்பாடுன்னார், பயங்கரமான மழை, கிருஷ்ணர் குழந்தை நனைஞ்சிடுவானேனா இதுவா நனையும். உடனே ஆதிசேஷன் வந்து கொடை பிடிக்கிறார். அதனால எடுத்தது சேஷவாகனம். சேஷவாகனத்தில் பெருமாள் புறப்பட்டுட்டார். என்னன்னா இன்னைக்கே பார்த்துக்கிறானா, 10 வருஷம் கழிச்சு வந்து இது நம்முடைய இடம்னு அவனுக்கு அடையாளம் தெரியணுமா. அதனால இன்னைக்கே பார்த்துட்டு போறான். அப்படி ஆதிசேஷன் கொடை பிடிக்க யமுனை கரைக்கு வந்தா, யமுனை பகவானை பார்த்ததுமே 2 பக்கமும் அப்படி வழி விடுறது பகவானுக்கு. பயப்படவே இல்லை. வசுதேவன் நடந்து போறார், கோகுலத்துக்கு போனார். கோகுலத்துல அங்க யசோதைக்கு குழந்தை பிறந்திருக்குமே, எல்லாரும் மூச்சுன்னு இருப்பாளேன்னா அங்க யோக மாயை பிறந்திருக்கிறதுனால அங்க எல்லாரையும் தூங்க வச்சிருத்து யசோதம் முதற்கொண்டு. அதனால இந்த குழந்தை கிருஷ்ணன் அங்க வச்சுட்டு யோக மாயான துர்க்கையை எடுத்துட்டு வர, மறுபடியும் ஆதிசேஷன் கொடை பிடிக்கிறது, யமுனை வழிபடுறது. நகரத்துக்குள்ள வந்தார், சிறைக்குள்ள வந்தார், கோட்டைக்குள்ள வந்தார். சிறைக்குள்ள வந்து இந்த குழந்தைய அப்படி வச்சார். மறுபடியும் இவருடைய கை விலங்கு கால் விலங்கு பூட்டப்பட்டது. சிறை கதவு பூட்டின்னு எடுத்து அது வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த இந்த குழந்தை ஒரு சத்தம் போட்டது. அதுதான் வாசல்ல தூங்கின்னு இருக்கிற அவளுக்கு அலாரம். உடனே அவன் குழந்தை பிறந்துடுத்துன்னு கம்சன்ட்ட போய் சொல்ல, கம்சன் அங்கேருந்து கத்தி எடுத்துன்னு வந்து இப்படி பார்க்கறான். சே, என்ன வதம் பண்றதுக்கு ஒரு பொன் குழந்தையா அப்படின்னு எப்போதும் இப்படி அடிச்சு சாகடிக்கிறவன் இன்னைக்கு சும்மா அப்படி தூக்கி போட்டு கத்தியை சொருகிடலான்னு நினைச்சான். அவன் அப்படி நினைச்சதும் அந்த காளி மாத்தா இவனை எட்டி ஒரு உத விட்டு ஆகாசத்துல போய் அஷ்டபுஜங்களோட காட்சி கொடுத்து கம்சனை பார்த்து சொன்னது, அனாவசியமா நீ சாதுக்களை ரொம்ப துன்புறுத்திட்ட. உன்னை வதம் பண்ணக்கூடிய பகவான் ஒரு இடத்துல பிறந்து ஒரு இடத்துல வளர்ந்துட்டு இருக்கான். உன்னை விட பெரிய பெரிய அசுரர்களெல்லாம் நான் பந்தாடினவன். உன்னை போனா பொழுதுன்னு விட்டுட்டு போறேன். ஏன் தெரியுமா, என் காலை பிடிச்சிட்ட பயல. அதனால போயிட்டு போ.
இனி நீ தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அந்த காளி மாதா மறைஞ்சதும் உடனே தலையில கையை வச்சுட்டான். தெய்வம் அபி அனுதம் பக்தின மர்த்தியா ஏவ கேவலம். வர வர தெய்வம் கூட பொய் சொல்ல ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா 8வது குழந்தைன்னுத்து, அப்புறம் 8 1 நிறுத்து, 1 8 நிறுத்து, 8 8 நிறுத்து, இப்போ 8 இங்கெல்லாம் வேற எங்கேயும் சொல்லிவிட்டேன் அப்படின்னது இந்த தெய்வத்தை கூட இவன் நம்பக்கூடாதுன்னு. இவன் என்னமோ நம்பினா மாதிரி நம்பக்கூடாதுங்கிறான். உடனே அங்கே சமாதானம் வசுதேவன் பண்றேன். துக்கம் எல்லாருக்கும் வரும் பாடி, கவலைப்படாத. யாருக்கு தான் துக்கம் இல்லை, நீ இவ்வளோ நாள் எங்களை வச்சு துக்கம் பட்டிருந்த, பாவம் இப்போ உனக்கே துக்கம் ஆரம்பிச்சிருக்கு, கவலைப்படாதப்பா, எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு. உடனே இவரை பார்த்தா, இந்த சமயத்துலேயும் எனக்கு இப்படி ஒரு உபதேசம் பண்ணுறீங்க, உண்மை போல ஒரு சாது உண்டான, சரி வாழை சிறையிலேருந்து விடுவிச்சிடணும். இந்த மாதிரி சிறையிலேருந்து விடுவிச்சுன்னா விடுவிக்கல, கை விலங்கு கால் விலங்கு தான் விடுவிக்கணும். அப்பயும் சிறையில தான் பாவம் இருக்கா. ஆங்காங்கு எங்கெல்லாம் குழந்தை பிறந்திருக்கோ அதெல்லாம் வதம் பண்ணுன்னு ஒரு ஆர்டர் போட்டான். இங்கே குழந்தை பிறந்திருக்க மறுநாள் காலமே கோபிகைகள்லேருந்து ஆயர்பாடிகையிலேருந்து எல்லாரும் ஆற்று வாசலில் கோலம் போடும் பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டுக்கிறா, ஜெய் யசோதைக்கு குழந்தை பிறந்ததா ஏதாவது தெரியுமா? ஒன்றுமே தெரியாது. ஒன்றும் தெரியாமல் என்னத்துக்கு இங்கே உட்காந்துருக்கேன், யாருக்காவது தெரியுமா? அங்கேருந்து ஒருத்தி ஓடி வந்தா, அக்கா அக்கா எங்கள் மாமியார் ராத்திரியே போயிட்டான். உங்கள் மாமியார் ராத்திரி போனால் என்ன, குழந்தை பிறந்ததா இல்லையா? இன்னொருத்தி ஓடி வந்து சொன்னா, பிறந்துட்டான். என்ன குழந்தை? அது தெரியாதுக்கா. என்ன குழந்தைன்னு தெரியாதுக்கு எதுக்கு நீ குழந்தை பிறந்துன்னு தெரிஞ்சுட்ட அப்படின்னது. அங்கேன்னு இன்னொருத்தி ஓடி வந்தா, அக்கா அக்கா அது பிறந்துடுத்துக்கா, ஆண் குழந்தை. ஆண் குழந்தையா? யசோதைக்கு பொண்ணுக்குன்னா பிறக்கும்னு சொன்னா, ஆண் குழந்தைங்கிற. இன்னொருத்தி வந்து சொன்னா, அது இன்னைக்கே குப்புறப்படுத்தணும் போல இருக்குக்கா, ஏன்னா எல்லாரையும் முடிச்சு பார்க்கறது. அப்படியா? உடனே இப்படி ஒரு ஆச்சரியமான குழந்தைய பார்க்கணும்னு அவவா ஆற்றுல இருக்கக்கூடிய மங்கள திரவியங்கள், மஞ்சள், தயிர், பால், தேன் இதெல்லாம் எடுத்துட்டு எல்லாரும் ஓடி வரா குழந்தைய பார்க்கணுங்கிற ஆர்வத்தில். தா ஆசிஷ பிரயுஞ்சானாக சிரம்பா ஹீதி பாலகே ஹரித்ரா சூர்ண தைலாத்பிஹி சிஞ்சந்தியோ ஜனமுஜ்ஜகுஹும் அவாத்யந்த விசித்ராணி வாரித்ராணி மகோத்சவே கிருஷ்ணே விஸ்வேஸ்வரேனந்தே நந்தஸ்ய பிரஜமாகதே கோபாः பரஸ்பரம் ருஷ்டாः ததி க்ஷீர கிருதாம்புபிः ஆசிஞ்சந்தோ விலிம்பந்தோ நவநீதைஷ்ச சிக்ஷிபுः. அங்கேருந்து ஓடி வரக்கூடிய இவர்கள் குழந்தைய பார்க்கணுங்கிற அந்த ஆர்வத்தில் வரும் பொழுது, ஏற்கனவே குழந்தைய பார்த்துட்டு வந்தவாளும் ஆர்வத்தில் வரா, இவானும் சேர்ந்து மணி இடிச்சுட்டா. உடனே பார்க்க போறோம், கண்ணு எங்கடி இருக்கு, பார்த்து போக வேண்டியதானே. உடனே அவா சொன்னா, சரி உன் கண்ணு எங்க போச்சு, ஏன்டி நீ பார்க்காம வந்தேன், நான் குழந்தைய பார்க்க போறோண்டி, அதான் கண்ணே தெரியல. நீ ஏன்டி எங்களை இடிச்ச, நான் அந்த குழந்தைய பார்த்துட்டு வந்தோண்டி, அதனால கண்ணு தெரியல. உடனே இவா ஓடி போனா, அங்கேருந்து ஓடி போனா வயசான பாட்டி ஒருத்தி மடியில வச்சுட்டு குழந்தைக்கு விளக்கண்ணைய வாயில தடவை அது சப்பு கொட்டி சாப்பிடுறது. இப்படி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது, பாட்டி 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 நடி குழந்தை எங்ககிட்ட கொடுங்க, தர முடியாது போ, கொடுத்தா என்ன பண்ணுவேன், அதனுடைய பிஞ்சு விரலை கண்ணில் எடுத்து ஒத்திக்கும். கண்ணில் எடுத்து ஒத்திக்க, அது என்ன கற்பூரமா, அது பிஞ்சு பாதத்தை எடுத்து தலையில வச்சுப்போம். தலையில வச்சுக்க, என்ன ஷடாரியாது பூவா, சரி நீங்களே வச்சுக்கோங்க. கொடுக்க மாட்டேன், திருஷ்டி ஆயிடும், சரி நாங்கள் தூரத்துலேருந்தே பார்க்குறோம் அப்படின்னு. சில கோபிகைகள் இப்படி பார்த்தா இவன் காலை இப்படி இப்படி பண்ணுறான். அதில் பார்த்தா சங்கு ரேகை, சக்கர ரேகை, வஜ்ர ரேகைன்னு ரேகைகளாக இருக்குது. அவளுக்கெல்லாம் ரேக சாஸ்திரம் தெரியுமா? உடனே அவள் சாமுத்திரிகா லட்சணத்தில் இது குழந்தை சாட்சாத் பகவான் தான் அப்படின்னு நினச்சிட்டு, ஆஹா பாக்கியமே பாக்கியம்னா. இன்னொரு கூட்டம் அவள் போனது, ஒரு கூட்டம் வந்தது கோபிகைகள் கூட்டம். ஒருத்தி பார்த்தா, ஆஹா கருப்பா குண்டா என்னவா இருக்கு குழந்தைன்னு. பக்கத்தில் இருக்கிற பலான்னு அடிச்சு, ஏன்டி குழந்தை மேலே கண்ணு வைக்கிற, பாவம் இழைச்சிட போகுது. உடனே நாராயணா இந்த குழந்தைய நீதான்ப்பா காப்பாற்றணும். உடனே அந்த குழந்தை இங்கு இங்கு இங்குங்கிறலாம். என்ன நாராயணான்னு அங்கே பார்க்குறியே, இங்கே இருக்கிறேங்கிறலாம். இப்படி இருக்கும் பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் தயிரை மேலே அடிக்க, வெண்ணெயை மேலே அடிக்க. இந்த வெண்ணெயை சாப்பிட்றதுக்கு தான் இந்த அவதாரமா. வைகுண்டத்தில் நாரதர் ஒரு நாள் போனார் பெருமாளுக்கு. டெய்லி அங்கே பயங்கரமான நல்ல விமரிசையான ஆராதனை நடக்கும் வைகுண்டத்தில்.
விமரிசையான ஆளார் கிடைக்காததே கிடையாது. பெருமாளுக்கு அப்படி ஒரு ஆராதனை திருமஞ்சனத்திலேருந்து. அப்ப நாரதர் போனார். திருமஞ்சனம் முடிஞ்சது, பெருமாளுக்கு அலங்காரம் பண்ணுவா. அந்த சமயத்தை ஸ்கிரீன் போட்டுருவா. நாரதர் போனார். நாரதரை பார்த்து பெருமாள் கேட்டார், எப்படி எனக்கு இங்க எப்படி என்ன கவனிச்சுக்கிறா பார்த்தியான்னு. அப்படியா? பெருமாளை அந்த கீழே கொஞ்சம் பாருங்க. எங்க பிருந்தாவனத்தை பாருங்க. பிருந்தாவனத்தில் ஏற்கனவே வெண்ணெய் கடைஞ்சிட்டு இருக்காளாம் கோபிகைகள். பகவான் வரப்போறான், இந்த மாதிரி ஒரு வெண்ணெய் இங்கே கிடைக்குமா? உடனே நாரதா, எனக்கு இப்போ அந்த வெண்ணெய் வேணுமேனர். நீங்க போய் சாப்பிடுங்க. நான் எப்படி போறது? இப்போ நான் எல்லாருக்கும் காட்சி தரணுமேனர். அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. அப்ப என்ன பண்றது, ஐடியா கொடு நாரதானர். சரி, இப்போ உங்களுக்கு அலங்காரம் பண்ணிட்டு அடுத்தது தூப தீப நைவேத்தியம் இல்லையா, தூபம் காமிப்பா. அந்த தூபத்தில் இன்னும் கொஞ்சம் மாயைங்கிற தூபத்தை நீங்கள் கொஞ்ச நேரம் வைகுண்டத்தில் போட்டு அது மறையத்துக்குள்ள நீங்கள் அவதாரம் எடுத்துட்டு வந்துருங்க. அந்த தூபங்கிற அந்த சாம்பிராணி இருக்கே, அது எவ்வளோ நேரம் ஆகும்? மிஞ்சி போனால் 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான் இருக்கும். பகவான் அந்த 1 நிமிஷம் வைகுண்டத்தில் அந்த தூபத்தை அப்படி மறைச்சிட்டு அந்த 1 நிமிஷம் வைகுண்டங்கிறது இங்கே 125 வருஷம் அவதாரம். அவ்வளவு காலம் இங்கே வெண்ணெயை சாப்பிட்டுட்டு போயிட்டான்னு சொல்கிறார் நம்மாழ்வார் சொல்கிறார். அதனால் இந்த இடத்துல அந்த வெண்ணெய்க்காக தான் வந்திருக்கான். வெண்ணெயை பார்க்குறான், ஒருத்தர் அடிச்சுக்கிறாளே தவிர எனக்கு யாரும் தரமாட்டேங்கிறாளே. ஏன்னா அதுக்கு இன்னும் காலம் இருக்கு. இப்படி ஒரு நந்தகோபன் நந்தோத்சவம் கொண்டாடினார். ஹரேஹே நிவாசாத்மகுணைஹி ரமா கிரீடாம பூன்றுபன். இந்த கோகுலமே ரொம்ப சௌக்கியமா இருந்தது. காரணம் என்னன்னா, பகவான் அவதாரம் பண்ணினதுனாலையும், எப்ப பகவான் வந்துட்டானோ மகாலட்சுமி தாயார் நித்தியவாசம் பண்றதுனாலையும் கோகுலமே சௌக்கியமா இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது ஆங்காங்கு கொலை பண்றதுக்கு பூத்தனைன்னு ஒருத்தியை அனுப்பினான் கம்சன். அவ திடீர்னு ஆகாச மார்க்கமா வருவா, திடீர்னு நடந்து வருவா, திடீர்னு ஒரு இடத்துல தோன்றி ஒரு இடத்துல மறைவா. இன்னைக்கு நல்லா வேஷம் போட்டுண்டு மடிசாரெல்லாம் கட்டிண்டு வைர மூக்குத்தி வைரத்தோடெல்லாம் போட்டுண்டு நெத்திலாம் இட்டுண்டு குங்குமம் வச்சுண்டு கைகள் நிறைய வளையல்களை போட்டு குலுங்க, காலில் பெரிய பெரிய கொலுசு போட்டுண்டு கோகுல தெருவீதியில் நடந்து வரா. உடனே எல்லாரும் பார்க்குறா. இவளை பார்த்ததும் மகாலட்சுமி மகாலட்சுமியே வரா நம்மத்துக்கு, நம்ம தெருக்கு அப்படின்னு. அங்கேருந்து அவள் யசோதையாத்துக்கு வரா. எல்லாரும் மகாலட்சுமி மகாலட்சுமின்னா, இந்த தூளியில படுத்துட்டு இருக்கிற இந்த கிருஷ்ணன் மகாலட்சுமியான்னு இப்படி பார்ப்பானா, பாலகிரகா அப்படின்னா குழந்தைய வதம் பண்ணக்கூடிய பிசாசு வந்துட்டு இருக்குன்னு. அதனால கண்ணை மூடின்ட்டான். ஏன் கண்ணை மூடின்ட்டான்னா, பாகவதாளுக்குன்னே வச்சிருக்கக்கூடிய கடாட்சத்தை இவன் மேல போட்டா எங்கேயாவது கருணை வந்துருமேன்னு கண்ணை மூடினான். ரெண்டாவது என்னன்னா, போன அவதாரத்தையும் முதல்ல தாடகைன்னு ஒருத்திய வதம் பண்ண, இந்த அவதாரத்திலையும் பூதனைன்னு ஒரு ஸ்திரீயை வதம் பண்ண வேண்டியிருக்கேன்னு கண்ணை மூடினான். மேலும் இவன் அம்மாங்கிற வேஷத்துல விஷம் தடவின பாலை எனக்கு கொடுக்க போறா. அப்ப இவன் மேல எங்கேயாவது கருணையில, அம்மாங்கிற அந்த கருணையில நான் இவளுக்கு ஏதாவது அனுகிரகம் பண்ண போறேன்னு பகவான் கண்ணை மூடினான். இருந்தாலும் பகவான் கண்ணை மூடினாலும் அவனுக்கு கண்ணு தெரியுமே, பகவான் பகவான் தான். அதனால யசோதை அவள்கிட்ட கொடுத்தா, அவள் மடியில வச்சுட்டா. சமயம் பார்த்து விஷம் தடவின பாலை கொடுத்ததும், ஏற்கனவே இவருக்கு விஷம் சாப்பிட்ட அனுபவம் இல்லை. ஏன்னா முன்னாடி அவதாரத்துல மஜ்ஜேயம் விஷம் அப்படின்னு தான் சொன்னார். நான் விஷமானா குடிக்கிறேன், கைகேயம்மா சொல்லுனர், விஷம்லாம் குடிக்க வேணா, நீ வனத்துக்கு போனா போகணுன்ட்டாங்க. அதனால அந்த அவதாரத்தையும் விஷம் சாப்பிடலை. இதுக்கு முன்னாடி எங்கேயாவது விஷம் சாப்பிட்டு இருந்தாலாவது ஒரு அனுபவம் இருக்கும். ஆளாகல விஷம் வந்தது, அது சிவபெருமானை பார்த்து நீங்க சாப்பிடுங்கன்ட்டார். சரி, தன் பக்தன் பிரகலாதன் விஷம் சாப்பிட்டா அப்பயும் நன்னா இருக்கும் சாப்பிடுன்ட்டார். இப்போ பார்த்தார் சாப்பிட வேண்டிய அவசியம் வந்துருச்சு. அதனால கேட்டார் பிரகலாதனை பார்த்து, எப்படி பாருங்க விஷம்னார். நல்லா தான் இருக்கும், நீங்க சாப்பிடுங்கன்ட்டார். சிவபெருமானை கேட்டால் அவரும் ரொம்ப நல்லா இருக்கும்ட்டார். அதனால அவெல்லாம் சொன்னதுனால வேற வழி இல்லாமல் அந்த விஷம் தடவின பாலை, அந்த பூத்தையினுடைய அந்த பாலை சாப்பிடும் பொழுது பிராணை சமம் ரோஷ சமம் விதோ விபத்து, அவளுடைய பிராணனையும் சேர்த்து குடிச்சான். அந்த பிராண வலி அவளுக்கு தாங்க முடியாம விடு விடுன்னா, நீ உயிரை விடு அப்படின்னு சொல்லி அவ உயிரை எடுத்தான். வரும்பொழுது அவ சுய நினைவோடு இருந்ததுனால ஒரு சின்ன ரூபத்தை எடுத்துன்னு வந்துட்டா.
இப்போ உயிர் போனதுனால பெரிய ரூபமாக போயிடுச்சு, ஸ்வரூபம் வந்துடுச்சு அவளுக்கு. அந்த பெரிய ராட்சசி ரூபம் வந்ததுனால அவளை அப்படியே தூக்கிண்டெல்லாம் போக முடியல. கை தனியாக, கால் தனியாக, வயிறு தனியான்னு வெட்டி வெட்டி எடுத்துட்டு போய் யமுனையில் அடக்கம் பண்ணால் அவளுக்கும் நல்ல கதி கொடுத்தான் பகவான். யார் இந்த பூதனா மோட்சத்தை ஸ்ரத்தையாக கேட்கிறார்களோ, ரக்தாஸ்தன் மாதரோயதான், அவர்களுக்கும் அடுத்த பிறவி தாய்ப்பால் குடிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் பகவான் வைகுண்டம் கொடுப்பான் என்று சொல்லி, அதன் பிறகு பகவான் ஒரு சமயம் யசோதை என்ன பண்ணா, ரொம்ப ஆற்றுல கெஸ்டெல்லாம் இருக்காளேங்கிறதுனால அவனை குளிப்பாட்டி வாசலில் ஒரு மாட்டு வண்டி, அதில் ஒரு தூளியை கட்டி அவனை படுக்க வச்சுட்டு அங்கே விளையாடுற குழந்தைகளை பார்த்து, குழந்தை ஏதாவது எழுந்தானா எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்ல, அந்த மாட்டு வண்டி ரூபத்தில் சகடாசுரன் ஒரு அசுரன், அவன் தான் அந்த மாட்டு வண்டி ரூபத்தில் இருக்கான். பகவான் வந்ததும் சகடம் அது சுத்த ஆரம்பிச்சது. சகடம்னா மாட்டு வண்டின்னு. மாட்டு வண்டி சுத்த ஆரம்பிச்சது. பகவான் எட்டி அதை ஒரு வத விட்டான், சகடாசுரன் வதமாயிட்டான். இப்படி ஆபத்து மேலே ஆபத்தாக வந்தது பகவானுக்கு. ஆனால் பகவானுக்கு ஒன்றும் ஆகலை. அப்புறம் ஒரு சமயம் திருநாவர்த்தன்கிற ஒரு அசுரன் எல்லார் கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு பகவானை ஆகாச மார்க்கமாக தூக்கிட்டு போனால் யசோதை தேடி கவலைப்படும் பொழுது அவனை மேலேந்து பகவான் அவன் கழுத்தை பிடிச்சி அவன் பகவானுடைய காலை பிடிச்சி தூக்கி போடலான்னு நினைக்கும் பொழுது பகவான் அந்த திருநாவர்த்தனுக்கு மோட்சத்தை கொடுத்தாங்க. இப்படி ஒரு வருஷத்துக்குள்ள பல ஆபத்துகள் வந்தாலும் பகவானுக்கு அந்த ஆபத்தெல்லாம் ஒன்றும் செய்யலை. ஒரு வருஷம் ஆகிடுத்து, இன்னும் பேர் வைக்கலை கிருஷ்ணனுக்கு. ஏன் பேர் வைக்கலைன்னா, இப்போ பேர் வைக்கிறதுக்கெல்லாம் இப்பெல்லாம் ஒரு ஃபேஷன், கேக்கு வெட்டணும். கேக்கு இல்லை ஏன்னா நவீன வியாசர்கள் நிறையா பேர் இப்போ இருக்கா. அந்த காலத்துலலாம் கேக்கே கிடைக்காது, அதனால கேக் வைக்கலை. இப்போ தான் இருக்கேன் வைக்க வேண்டியதானேங்கிறா. எதுக்கெடுத்தாலும் அந்த காலத்தில் அது இல்லை இது இல்லைங்கிறா. வியாசருக்கு தெரியாத ஒன்று உண்டா? அதனால் கேக்கு கிடைக்கல, பேனர் போடணும், பல பேருக்கு தெரிவிக்கணும். அதனால் டம் 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 டம்னு வாசிக்கணும், சினிமா பாட்டாக இருக்கணும், பயங்கரமான ஒரு இந்த பார்ட்டிலாம் வச்சா தான் அதுக்கு பர்த்டேக்கே மகிமை. அதனால் அது நான் அப்போ நந்தகோபருக்கு கிடைக்கல, அதெல்லாம் பாவம். அதனால் பேர் வைக்கலையான. அதனால் இல்லை, சாதுக்கள் வந்து இவனுக்கு பேர் வைக்கணும்னு காத்துருக்கார். அப்போ ஒரு சமயம் கர்காச்சாரியான்னு ஒரு முனிவர், அவர் அந்த பக்கமாக போக நந்தகோபன் அவரை கூப்பிட்டு, என் குழந்தைக்கு நீங்கள் தான் பேர் வைக்கணும்னு. அவர் சொன்னார், இவர் உன் குழந்தைக்கு நான் பேர் வைக்கக்கூடாது, உனக்கு குலகுரு சாண்டில் என்ற முனிவர், நான் வந்து கம்சனுக்கு குரு, வசுதேவனுக்கு குரு, அதனால் நான் எப்படி உனக்கு பேர் வைக்கிறது? இல்லை இல்லை, மேலும் நான் பேர் வச்சா கம்சனால் இந்த குழந்தைக்கு ஆபத்து வரும்னர். அப்படிலாம் சொல்லாதீங்க. ஏன்னா மகாத்மாக்களான உங்கள் ஆசீர்வாதம் இருந்தால் என் குழந்தைக்கு என்ன ஆபத்து வர போகிறது என்று சொல்ல, சரி உள்ளே வந்தார். கதவை சாத்தி நந்தகோபன், யசோதை, ரோஹிணி, இந்த 3 பேர் தான் இருந்தாங்க. ரோஹிணியினுடைய குழந்தைக்கும் பேர் வைக்கலை, அதனால் 2 பேருக்கும் பேர் வைக்கிறார். முதல்ல ரோஹிணி புத்திரனுக்கு அயங்கி ரோஹிணி புத்திரோ ரமயன் சுகிருதோ குணீஹி ஆக்கியாஸ்யதே ராமைதி பலாதிக்யா பலம் விதுஹு. ரொம்ப பலத்தில் சிறந்தவனாக இருப்பான் பலபத்ரன், பலராமன். அப்புறம் ஒரு கர்ப்பத்திலேருந்து இன்னொரு கர்ப்பத்தில் சங்கர்ஷனமாய் வந்து தோன்றினதுனால சங்கர்ஷனன் ஒரு பெயர் என்றெல்லாம் இந்த பெயர் வச்சார். அப்புறம் இப்படி திரும்பினார். வசுதேவா, இந்த சின்ன அம்பி இருக்கானே, இவன் என்னை பார்த்து கேட்குறான், என்னன்னா உங்களுக்கே கர்கர்னு பேர் வச்சது நான் தான், எனக்கு பேர் வைக்க வந்துட்டீங்களான்னு கேட்குறான். இவனை பற்றிலாம் சாதாரண மனுஷர்களுக்கெல்லாம் புரியாது. ஏன்னா ஏற்கனவே இவனுக்கு நிறையா பேர், பகூனி சந்தி நாமானி ரூபாணி ச சுதஸ்யதே குண கர்மானு ரூபாணி தான்யகம் வேதனோ ஜனாக. ஏற்கனவே இவனுக்கு நிறைய பேர் இருக்கு. இல்லை சுவாமி, இன்னைக்கு தான் உங்களை பேர் வைக்கவே கூப்பிட்டேன், நான் ஏதோ செல்லப்பா கண்ணப்பான்னு கூப்பிட்றதுனால நீங்கள் அதெல்லாம் பேர் நினச்சிட்டேல? இல்லைப்பா, ஏற்கனவே பேர் இருக்கு, நான் என்ன சொல்லட்டுமா? என்ன சொல்ல போறீ? நான் கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்க, என்ன சொல்ல போறீ? நான் சொல்கிறேன் கேள்வி. விஸ்வம் விஷ்ணுர் வசக்காரோ பூதபவ்ய பவத்ரபு பூதகிருத்பாவோ பூதாத்மா பூதபாவனா பூதாத்மா, இப்படி ஆரம்பித்தார்.
உடனே நந்தகோபன் நினைச்சார், குழந்தை பேர் வைக்கிறதுக்கு சௌக்கியமாக இருக்கணும், நல்லா இருக்கணுங்கிறதுனால சகசிரநாம பாராயணம் பண்ணிட்டு தான் பேர் வைக்க போகிறார் போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கும் பொழுது காயேன வாசா மனசேந்திரியர்வான ஆரம்பிச்சு நாராயணா, இதெல்லாம் உன் பையனுடைய பேர். எவ்வளோ பேர் சுவாமி இதெல்லாம்? 1000 பேர். கொஞ்சம் முதல்லையே சொல்லியிருந்தா நான் ஒரு நோட்டு பேனை எடுத்துட்டு இருப்பேன். நீங்கள் சொன்னது எதுவுமே நோட் பண்ணிக்கவே இல்லை. ஏதோ ஒரு 4-5 பேர் ஞாபகம் இருக்குது. அதெல்லாம் ஒரு பேரா? நீர் என்ன பேர் வச்சு? விஸ்வகிருத்து, பூதகிருத்து, பூதாத்மா, பூதவா, என்ன சுவாமி பூதம் பூதம் பூதன்னு பேர் வைக்கிறீரே? என் குழந்தைக்கு போய் பூதம் பூதன்னு யாராவது கூப்பிட முடியுமா அந்த பேரை? பூதம் இங்கே வா அப்படின்னு நான் கூப்பிட முடியும்? இன்னும் ஒரு சுவாமி நல்ல பேரே வைக்க மாட்டேங்கிறீரே. அதுவும் சரி 1000 பேருங்கிறீரே, இதில் நான் ஒரு இவனை கூப்பிட்டு ஏய் விஸ்வம் விஷ்ணு வசக்கார பூதபோய பூதகத் பூதகத்தா பூதா, அவன் நின்றுவான். அப்பவே நான் எல்லாத்தையும் முடிச்சு காயேனவாசா மனசேந்திரியர்வா புத்தியாத்மா பிரகதிஸ்வபாவா நாராயணா சக்கரம் வாங்கிடுவேன். அப்புறம் மறுபடியும் விஸ்வம் விஷ்ணு வசக்கார பூதபோய் இப்படி ஆரம்பித்து ஒவ்வொரு சாமான் வாங்கிட்டு வரத்துக்கோ எடுக்கிறதுக்கோ நான் 20 நிமிஷம் 25 நிமிஷம் சொல்லிகிட்டே இருந்தால் என்னைக்கு நான் வேலையை முடிக்கிறது? ஒரு நல்ல பேரா வைங்க சுவாமி. சரி, வாசுதேவ இதி ஸ்ரீமான் அபிஜ்ஞாஹாசம் பிரசக்ஷதே. வாசுதேவன் ஒரு பேர், நாராயணன் ஒரு பேர், கிருஷ்ணன் பேர். அப்புறம் யசோதை கேட்டா ஒரு செல்ல பேர் ஒன்று வைங்க சுவாமி. வாசுதேவா நாராயணன் கொஞ்சரா மாதிரியே இருக்கு. வாசுதேவனை கொஞ்ச முடியாதுன்ட்டு தான் சுருக்கி வாசுங்கிறான். நாராயணனை கொஞ்ச முடியாதுங்கிறதுக்காக சுருக்கி நானுங்கிறா. அதனால ஒரு செல்ல பேர் வைங்க, சுருக்கவே முடியாத ஒரு செல்ல பேர் வைங்க. உடனே இப்படி பார்த்தாரு, கண்ணன்னு பேர். ஏன்னா அவன் கண்ணு அழகா இருக்கு. அவன் கண்ணுனால எதெல்லாம் பார்க்கறானோ அதெல்லாம் அழகு பண்ணிடுவான். அவன் கண்ணை யாரு பார்க்கறானோ அவனையும் அழகு பண்ணிடுவான். அவன் கண்ணுனாலே தான் உலகமே அழகா இருக்கு. அதனால கண்ணன். அதனால கண்ணா அப்படின்னா அதுலேருந்து தான் கண்ணான்னு எல்லா குழந்தைக்குமே பேர். அதனால கிருஷ்ணன்னு பேரு, பலராமன்னு இப்படி பேர் வச்சார் கர்காச்சாரியார். அதுலேருந்து இவா 2 பேரும் கிருஷ்ணா பலராமா, ராமா கிருஷ்ணா அப்படின்னா இவா 2 பேரும் தான் வருவா என்கின்ற அந்த கிருஷ்ணனுடைய இந்த அவதாரத்தில் கர்காச்சாரியார் அந்த பேர் வைக்கிற ஒரு பெருமையை எடுத்துட்டார். திருக்கல்யாணமும் அவர் தான் பண்ணி வைக்க போறார். அதனால பகவானுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு, பகவானுக்கு பேர் வைக்கிறதுக்குன்னா அந்த தகுதியை பகவான் அவளுக்கெல்லாம் கொடுக்குறான். அதனால் அப்பேற்பட்ட அந்த பகவானுக்கு நாமகரணம் வச்சான்னு சொல்லி இந்த நாமகரணங்கிற கட்டத்தோட இன்னைக்கு உபன்யாசத்தை நாம் நிறுத்திப்போம்.